எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு அனுதினமும் சிறப்பான நிகழ்வுகளை தரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய வாசம் மன்னார்குடி. வினை பற்றிய தொடர் வகுப்பில் இன்று வினைத்தடுப்பு வழிமுறையிலே பகவான் வழங்கும் பன்னிரு சிந்தனை என்னும் சாதனத்தின் பயனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விழைவோம். கடந்த சில நாட்களாக நாம் இது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி மாதிரி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, கூடுதலாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் சில வினாக்களை கூட சிலர் தொடுத்திருந்தார்கள். வினைன்னா என்ன, அதனால் விளையும் பலன் என்ன, அதனால் நமக்கு இன்பம் துய்க்க முடியுமா, துன்பம் துய்க்க முடியுமா அப்படிங்கிறதும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் வினை தடுப்பிற்கான ஒரு வழிமுறையை பகவான் நமக்கு அளிக்கிறார். அந்த டூல் பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம், அந்த டிவைஸ் பற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த சாதனம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஞானேந்திரம் கர்மேந்திரியத்தை எப்படி அடக்கி அது நாம் சொல்லக்கூடிய அளவில் அது அந்த டிவைஸஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் அது ஆட்டோமேட்டடாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த கருவிகள் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நமக்கே தெரியுது. ஏன்னா எப்படி செஞ்சேனே தெரியல, இந்த தப்பு நடந்து போச்சு அப்படின்னு நம்ம பின்னாடி துன்பப்படுறோம். எப்படி கையாண்டேன்னு தெரியல, இது ரிப்பேராக போச்சு அப்படின்னு ஒரு மிஷினை சொல்கிறதும் இதுவும் ஒன்று தான் ஆல்மோஸ்ட் அப்படின்னு தான் பல ஞானியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் எக்ஸ்பெஷலி பகவான் மிக தெளிவாக அதற்கான விளக்கங்களை அளிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்தனியாக இயங்கக்கூடிய புறம் சார்ந்த கருவிகளையும் உள்ளார்ந்த கருவிகள், அதாவது சூட்சுமமாக இயங்கக்கூடிய செயல்பாட்டிலே நமக்கு என்னென்ன விளைவுகள் வருகின்றன, அதனால் நமக்கு கார்பன அணுக்கள் உள்ளே சென்று பந்தமாகின்றன அப்படிங்கிற அடிப்படை தான் கூறுகிறார். நாம் எல்லாமே உயிரோடு இருக்கக்கூடிய பொருளாக நாம் கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். இதெல்லாமே கருவிகள் தான். உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மா வேறு, அதுதான் நாம். ஆனால் நாம் இந்த புத்கலத்தோடு சேர்ந்து இணைந்து அந்த கரணத்திலே புதிதாக ஒரு ஆளுமையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த ஆளுமை இந்த ஆன்மாங்கிற கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் உள்ளார்ந்த அவர் நமக்கு தெரிவிக்கக்கூடிய விளக்கம். அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள் நமக்கு என்னென்ன இருக்கின்றனவோ, நினைவு பதிவுகள் என்னென்ன இருக்கின்றனவோ, அதன்படி நம்மை செயலாற்ற அந்த மின்னோட்டமான அந்த உயிரோட்டத்தை அது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வழியிலே தான் ஆன்மா அந்த புற உலகை நுகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க தரக்கூடிய தெளிவான விளக்கம். அந்த மாதிரி ஆன்மா அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை கேட்காமல், அதை செவிமடுக்காமல் என்றைக்கு சுயமாக செயலாற்ற துவங்குகிறதோ அன்றிலிருந்து நமக்கு சம்யக்தம் அப்படிங்கிறக்கூடிய தெளிவு பெற்றதாக, புரிதல் வந்ததாக நமக்கு பகவான் அறிக்கிறார். அதை தான் நம்ம இப்போ வினை தொடர் அப்படிங்கிற பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த செயலாற்றங்கள் நமக்கு வினைகளை உள்ளே கிரகிக்கிறதோ அதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற முதல் கட்ட பணியிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மிக மிக முக்கியமானது. மேலும் மேலும் உள்ளுக்குள்ளே நமக்கு சுமையை கூட்டிக் கொண்டே செல்வது நமக்கு தான் பாரம், சுமை, மனசுக்கு சுமை, அது உடலுக்கும் தாக்கத்தை தான் தரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வினைத்தடுப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கிறது. இப்போ நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இயற்கை சார்ந்து தான் இருக்கின்றன. அப்போ மெய்ப்பொருள்கள் அப்படின்னு வந்துட்டார். அதான் ரியாலிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாரு அவர். அந்த மாதிரி ரியாலிட்டியில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது, இந்த மெய்ப்பொருள்கள் எதோட சேரும், எது தனித்து இயங்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லுகிறார். அது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த வினை கொள்கையின் வழியாக நமக்கு வழங்குகிறான்னு சொல்லணும். நாம் முதல்ல அதை அறிந்து கொண்டாலே வினைங்கிறது என்னன்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால் மெய்ப்பொருள்கள் ஆறுமே எது எப்படி இயங்குகிறது, அதனுடைய பண்பு என்ன, அதனுடைய இலக்கணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் முதலில் முயல வேண்டும்.
அதன் பிறகு இந்த உயிரும் புத்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜடப்பொருளும் எல்லாமே ஜடப்பொருள் தான். இந்த புத்கல் அப்படிங்கிற ஜடப்பொருள் உணர்வற்றது அந்த உணர்வுள்ள அந்த ஆன்மனோடு சேர்ந்து எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது, பாலும் நீரும் போல அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டையும் நம்ம பிரிக்கிறது மிக்சர் காம்பவுண்டுன்னு சொல்லுவான் கெமிஸ்ட்ரியிலலாம். காம்பவுண்டை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மிக்சரை ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். நம்ம வீட்டில் தான் தயார் பண்ணி சாப்பிட்றோமே, அது தனித்தனியாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் கூட என்றைக்குமே எதுலேயுமே காம்பவுண்டு சிம்பிள் வேறு, காம்பவுண்டுன்னு சொல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு எஃபெக்ட்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் வினை கொள்கையின் உள்ளார்ந்த அர்த்தம். நாம் அது தெரிந்து கொண்டு நாம் ஆன்மா, அந்த இன்னொரு மெய்ப்பொருள் அந்த புத்கலம் நம்மோடு இணைந்திருக்கிறது, அதுதான் நம்ம உடம்புல அத்தனையும் கருவிகளாக இருக்கின்றன, அதை நாம் தான் இயக்கணும் அப்படிங்கிற உள்ளார்ந்த ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் நமக்கு வந்து விட்டால் இதே அந்த புத்கலத்தை பயன்படுத்தியே அதை நாம் எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக், ஒரு தொழில்நுட்பத்தை தான் இந்த வினை கொள்கை கோட்பாட்டின் வழியே நமக்கு அளிக்கிறார் என்றால் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு அறிவியல் நோக்கு தான். அதனால் அறிவியலை போய் படிச்சுட்டு தான் வரணுங்கிறது கிடையாது. அறிவியல் யார் சொன்னாலும் எப்போ சொன்னாலும் நம்ம தெரிந்து கொள்ளலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இது எல்லாத்தையும் அறிவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் கீழே வச்சு நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுதான் யதார்த்த உலகம். நாம் அறிவியலை தனியாக பிரிச்சிட்டோம். அறிவியல் தான் நம்ம வாழ்க்கை முறை. நாம் அன்றாட வாழ்வியல்லே நாம் எல்லாத்துலேயுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு பௌதிகத்தையும் கெமிஸ்ட்ரியும் நம்ம ஜுவாலஜியும் யூஸ் பண்ணாமல் இல்லை. அதுக்கெல்லாம் என்ன எப்படி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தருவதுக்கு தான் அந்த சிலபஸ்ஸு, அறிவியலுங்கிற படிப்பு எல்லாமே. அதனால் அன்றாட வாழ்வியலே நமக்கு அறிவியல் தான். அந்த அடிப்படையிலே இந்த ஆன்மீக அறிவியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சமணத்தினுடைய அடிப்படையான கொள்கை. நாம் உள்ளார்ந்த அளவிலே உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச அறிவியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் விரும்புகிறது இந்த சமண சமயம். அதுதான் முக்கியமானது. எல்லா சமயமுமே அது மாதிரி முயன்று இருக்கிறார்கள். அதில் கூறுகளை மிக தெளிவாக நமக்கு அளிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது தான் சமண சமயம். அந்த அடிப்படையில் பகவான் நமக்கு அவருடைய காலத்திற்கு இந்த அறிவியலை மிக தெளிவாக வழங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தெளிவாக வழங்கக்கூடிய ஒரு தீர்த்தங்கரோ ஒரு அருகந்தரோ வரலை. அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் காட்சி பிரமாணமாக போதிய அளவுக்கு நமக்கு அளவீடுகள் இன்னும் வரவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொன்ன காட்சி பிரமாணத்தை நாம் எட்டக்கூடிய அளவிலே நமக்கு உயிர் போய் சேர்ந்துருது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. நாம் அதையும் தாண்டி வருவதாக சில நேரத்தில் சில பேர் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காட்சி பிரமாணம் மிகவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்களும் அனுமானிக்கிறாங்க. இப்போ நம்ம மதத்துக்குள்ளே இருக்கிற சில தலைவர்கள் கூட அந்த மாதிரி அதை கையாளுறாங்க. அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் அதையும் பார்க்குறோமே. எல்லாம் அவங்கவுங்க சொல்கிறது எந்த ஒரு கால அளவில் கூட சரியாக இருக்கிறது மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா அது பொய்த்து தான் போகிறது. அந்த மாதிரி என்றைக்கோ 2600 ஆண்டுகளுக்கு முன்னே வழங்கிய அந்த அறிவியல் கோட்பாடுகள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. அதை நாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்ல பலனை கிடைக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையிலே அந்த முற்றும் துணர்ந்த முழுதுணர் ஞானி பகவான் மகாவீரர் என்ன கூறியிருக்கிறாரோ அந்த வினை கொள்கையை நம்ம சிறு வயசுலேருந்தே அதை பழக்கப்படுத்தி வருகிறோம். நமக்கு முன்னாடி இருந்த மூத்தவர்களும் அதை நீ பழக்கப்படுத்து அப்படின்னு நமக்கு அவ்வப்போது அறிவுறுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வினை கொள்கையை நாம் தெரிந்து வருகிறோம். அதனால் மற்ற வினை கொள்கைகள்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. அதையும் நம்ம படிக்கலாம். அதில் சில தெளிவுகள் வந்தால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாத்துலேயுமே பிடிவாதமாக நம்ம இருக்கணுங்கிற அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது தான் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. நாம் சில நேரத்தில் தீவிரவாதமாக பேசுகிறோம். சில இடங்கள்லாம் தீவிரவாதம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. படித்தவங்கள்ட்ட தான் ரொம்ப அதிகமாக எனக்கு தெரிகிறது. அதுலேருந்து முதல்ல இந்த சமதா பாவனைங்கிறத முதல்ல தூக்கி வைக்கிறார் அவர். அதை தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு வெறும் பாவனை, இப்போ என்ன இருக்கோ இந்த பாவனையில் செயல்படுறதுக்கு தான் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த பாமரர்கள்லாம் கொஞ்சம் அந்த நேரத்தில் திண்டாடுறாங்க. நல்லா தெரியுது நமக்கு. அதிலிருந்து நம்ம முதல்ல வெளியில் வர்றதுக்கு படித்தவங்களாம் படித்த வழியில் நடக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது வினை பற்றிய தொடர்புபிழை என்று வினைத்தடுப்பு வழிமுறையில் பகவான் வழங்கும் பன்னிரு சிந்தனை என்னும் சாதனத்தின் பயன் பற்றி தொடர்ச்சியாக காண்போம். அதில் முதல்ல நாம் பத்தரம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். அடுத்தது
துவாதச அனுப்பிரேட்சை அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் சொல்கிறார் அவர். தமிழில் அதை வந்து பன்னிரு சிந்தனைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. சிந்தனைன்னா எல்லாருக்கும் முன்னாடியே தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளோ 3 நாளோ நடந்தது. தாட்டுங்கிறது என்ன, திங்கிங்னா என்ன அப்படிங்கிறது. தாட்டு எப்போ பார்த்தாலும் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நாம் ஏதாவது ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு அதிலே வட்டம் அடித்து கொண்டால் அது சிந்தனை, அதுதான் திங்கிங். அந்த திங்கிங்கு தான் அவர் சொல்கிறார். தாட்டுங்கிறது அது இயல்பில் வந்து கொண்டே, அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், உங்களுடைய காட்சியில் வந்து கொண்டே இருக்கும். அந்த காட்சியை சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரமாணமாக எடுத்துக்குவோம். அதையே நம்ம வந்து பகுத்து பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். நம்ம பகுத்தறிவு ஏதோ ஒரு காட்சியை கையில் எடுத்துக்கொண்டு அதையே பரட்டி அது சம்மந்தமாக நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கா, உள்ளுக்குள்ளே இல்லை தேடி தேடி பார்க்குறது. நம்மளுடைய நினைவு பட்டகத்தில் நாம் தேடிக்கொண்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா புற உலகிலே அது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள், அதன் பற்றி நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ, புரிதலுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு வெளியிலையும் நாம் தேட ஆரம்பிச்சிடுறோம். இந்த பகுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸை தான் அவர் சிந்தனை அப்படின்னு சொல்கிறார். நாம் சிந்தனைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொண்டால் பன்னிரு சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும். ஏன்னா சிந்தித்த பிறகு புதிதாக ஒரு நினைவு பதிவு உள்ளே உருவாகுங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முடிவுக்கு வருவோம், சிந்தனை செஞ்சு முடிச்சிட்டோம்னா இந்த காரியத்தை செய்வோமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பகுப்பு ஆய்வு இருக்கிறதே, அந்த பகுப்பு ஆய்வுடைய ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், உள்ளார்ந்த முடிவு. அந்த முடிவை நாம் ஃபிக்ஸ் பண்ணாக்க ஓரளவு நம்ம திட்டமிட்டபடி வாழலாம். அப்படி இல்லைன்னா அதன்படி வாழும்போது நமக்கு துன்பம் வருதா, இல்லை நமக்கு போதிய அளவுக்கு துன்பம் குறைந்து இருக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியும். மீண்டும் துன்பம் அதிகமாக இருந்ததுன்னா சிந்தனையை மாற்றி தான் ஆகணும். பிடிவாதமாக அங்கேயே நிற்கக்கூடாது. அதுலேருந்து நாம் மறுபடியும் வந்து நமக்கு துன்பம் வராத வழியில் நாம் சிந்திக்க ஆரம்பிட்டோம். அந்த மாதிரி அங்கேயே நிற்கிறதுக்கு பேர் பிடிவாதம். ஆன்மீகத்தில் கூட பிடிவாதம் கூடாது. வைராக்கியம் அப்படிங்கிறது நல்ல முடிவை எடுத்தால் தான் வைராக்கியம். நல்ல முடிவை எடுக்கவில்லை என்றால் மேலே மேலே துன்பம் வருது. ஆன்மீக அடிப்படையில் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க சில விரதங்களை, நியமங்களை, வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் வாழணும்னு. அதெல்லாம் பிடிவாதம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அவரே ஒதுக்குறார். நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூடுதலாக நமக்கு துன்பம் வந்துகிட்டே இருந்தால் அதை எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு, அது வைராக்கியங்கிற ஏரியாவில் வரல. உங்களுடைய வீரியத்தை கூட்டாது. அனந்த வீரியத்துக்கு நீங்கள் போகவே முடியாதுங்கிற உண்மையை இந்த சிந்தனையின் வழியிலே நமக்கு எடுத்து கூறுகிறார். அந்த சிந்தனைங்கிறது அனந்த வீரியத்தை உங்களுக்கு மிக சுருக்கமாக சீக்கிரமாக நமக்கு வழங்கும். ஆனால் பிடிவாதமாக நீங்கள் ஏதோ ஒரு காட்சி பிரமாணத்தில், உங்களுடைய காட்சி பிரமாணம், பகவானுடைய காட்சி பிரமாணம் என்னங்கிறது புரிந்து கொண்டால் நம்மளுடைய காட்சி பிரமாணத்தை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய காட்சி பிரமாணத்தை ரீப்ளேஸ் பண்ணி நாம் வாழ ஆரம்பித்தாலே அதுதான் பன்னிரு சிந்தனையில் நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த அனுப்பிரேட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனைகளை நாம் பார்க்குறோம். 12 சிந்தனைகள் தானா அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் பண்ணி கொடுத்துருக்காரு தலைமையாக, அவ்வளோதான். அந்த சப் ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளில் இந்த 12 வந்து இருக்குது. நீங்கள் எத்தனை ஒரு சிந்தனையில் கூட 1000 வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய தெளிவை பொறுத்து இருக்குது, மற்றவங்க நீங்கள் சொன்னால் கேட்குறத பொறுத்து இருக்குது. எல்லாமே தெளிவான விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எப்படி 148 வினைகளாக சொல்லுகிறார்களோ அந்த மாதிரி இந்த 12 சாதனங்களையும் 120 சாதனமாக 1200 சாதனமாக கூட நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதன் பிறகு நீங்கள் தான் பகவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலை நமக்கு அளிக்கிறார், அவ்வளோதான். அதனால் அதை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. சிந்தனை நமக்கு துன்பத்தை விளைவிக்கவில்லை என்றால் அதுதான் வைராக்கியம். சிந்தனை நமக்கு துன்பத்தை அளிக்கிறது, தேவையில்லாமல் ஆர்த்த தியானம், ரௌத்த தியானம். சிந்தனைங்கிறது தியானம் தான். அதுக்கு தான் அந்த 4 வகை தியானத்தை கொடுத்துருக்காரு. கவனித்தல், என்னத்தை கவனிக்கிறோம், நம்மளுடைய காட்சியில் என்ன வருகிறதோ அதை கவனிக்கிறோம். அந்த கவனித்தலுக்கு பேர் தான் தியானம். இப்போ அந்த தியானத்தில் அந்த சிந்தனையில் என்ன இருக்கோ, நம்ம பொறுத்த வரைக்கும் தியானம் அப்படிங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தியானம் இல்லை. அந்த மாதிரி தியானங்கள் வெளியில் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் பொழுதன்னைக்கும் ஊரில் எப்படி சம்பாதிக்கிறது, பல விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, வாழ்க்கையில் நமக்கு அவசியமில்லாத விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோமே, அதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஓடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு பேரும் தியானம் தான். அந்த தியான முறை வேறு, நம்மளுடைய தியான முறை வேறு. நீங்கள் செயலாற்றுவதற்கான பகுப்பாய்வு செய்வதற்காக வழங்கப்பட்டவை.
அதனால இந்த தியானம் வேறு. நீங்கள் வெளியில் கண்ணை மூடிக்கிட்டு சும்மா அப்படியே உட்காந்துருந்தா நிம்மதியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத அக்கப்பொருள்லாம் உள்ளே ரொம்ப வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அமைதியை நீங்கள் தேடினீங்கன்னா அதுக்கு பேரும் தியானம்தான். அந்த தியானத்தை பகவான் நமக்கு வழங்கவில்லை. முதல்ல வேணால் அதை செய்யுங்க. அடுத்தது பகவான் சொல்லக்கூடிய தர்ம தியானம், சுக்ல தியானத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பகுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த சிந்தனையை வளர்ப்பதற்குத்தான் அந்த முதல்ல இருக்கிற ரெண்டையும் தூக்கி போடுறதுக்கு அமைதியாக உட்காந்துருக்க தியானமும் உண்டு. அதன் பிறகு பகுத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், மேலே மேலே உயர்ந்து கொண்டு செல்லும்போது நமக்கு துன்பங்கள் வந்தால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தூக்கி போட்டுக்கிட்டே வரணும், பிடிவாதமாக இல்லாமல். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே வைராக்கியமாக நாம் வாழ ஆரம்பித்தா, அந்த வைராக்கியங்கிற உங்களுக்கு புரியலைன்னா அதுவும் பிடிவாதம், நல்ல பிடிவாதம்னு வச்சுங்களேன். அந்த பிடிவாதம் தான் இந்த சிந்தனையிலே அவர் கொண்டு வர சொல்லுகிறார். ஆக அந்த துவாதச அனுப்பிரட்சியை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். அப்போ பத்திரம்ங்கிறது என்னத்துக்கு இருக்குது, அப்புறம் துவாதச அனுப்பிரட்சை அப்படின்னு ரெண்டு எண்ணத்துக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் தோணும் நமக்கு. ஆனால் இந்த ஏரியா என்னங்கிறத நம்ம புரிந்து கொண்டா பத்திரங்கிறது இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்த ஏரியாவில் மொத்தம் வரிசையாக நம்ம அடுக்கடுக்காக பார்க்குறோம். அதில் பாவனைங்களேருந்து வரக்கூடிய உணர்வு அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே வரக்கூடியது தான் அந்த 10 தர்மங்கள் அப்படின்னு நமக்கு வழங்கியிருக்கார். அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக அடுத்த லெவல், அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் தெரிச்சு நல்லபடியாக இல்லாமல், அந்த 10 அறத்துக்குள்ளே இல்லாமல், அந்த உத்தம பிரம்மச்சரியத்தில் நாம் இல்லாமல் வெளியில் வர்றோம் பாருங்கள், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. எப்பயுமே வெளியில் வரும்போதும் இந்த பகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனையில் வந்து தழுவும்போது அது மாறிடும். மறுபடியும் உள்ளேந்து வர அந்த பல்சஸ், அந்த சிக்னல்ஸ் ஒவ்வொரு ஏரியாவாக கடந்து வரும்போது அங்கங்கேயும் ஒரு ஃபில்டர் சர்க்கியூட்டை போட்டு கொடுக்குறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் சர்க்கியூட்டு தான் அந்த பத்திரம். அடுத்த லெவலில் வந்து அங்கேயும் ஒரு ஃபில்டர் சர்க்கியூட் போட்டு கொடுக்குறாரு, அதுதான் பன்னீர் சிந்தனை. அதனால் ரெண்டும் வெவ்வேறு. உள்ளுக்குள்ளே 2 ஏரியாவில் 2 செக்மெண்ட்டில் அது வர்ற வழியில் தொடர்ச்சியாக அந்த சாதனங்கள் நமக்கு உபயோகத்தை தருகின்றன அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அது பற்றிய ஏதோ ஒரு விஷயம் உள்ளேருந்து வரும். அது பாவத்திலேருந்து வரும். நமக்கு அந்த பாவத்திலேருந்து வர்றது என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். அப்போ தான் சிந்தனைங்கிற ஏரியாவுக்குள்ளே வரும். அப்போ அந்த பாவத்திலேருந்து வரும்போது அது அவர் சொன்ன அந்த 10 வகை பாவனையின் வழியாக வந்ததுன்னா சிந்தனைக்குள்ளே வரும்போது பழைய ரெக்கார்டிங்கெல்லாம் தேடும். அது அந்த ஆள் மோசமானவன், இன்னென்ன டேட்டில் இன்னென்னது பண்ணியிருக்கான், அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கோபத்திலேருந்து வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இவன் என்றைக்குமே நம்மளை மதிக்க மாட்டான், இவனை எப்படியாவது மதிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது என்னென்னைக்கெல்லாம் நம்ம மதிக்காமல் நடந்தானோ அந்த ஏரியாவை டச் பண்ணிச்சுன்னா பன்னீர் சிந்தனைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் அடுக்கடுக்காக அவர் சொல்லி கொண்டு வருகிறார். உள்ளேருந்து வர்ற பாவனையே மாற்றிட்டா இந்த சிந்தனைங்கிற ஏரியாவில் கெட்ட சிந்தனை பற்றி யோசிக்காமல் இல்லைன்னா புதிதாக வெளியிலே தகவல்களை திரட்ட ஆரம்பித்து விடும். இந்த ஏரியாவிலேருந்து ஜம்ப் ஆகி அங்கே வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை தான் அந்த வினைத்தடுப்பிலே துவாதச அனுப்பிரட்சையிலே வழங்குகிறார். இந்த உள்ளார்ந்த 2 பிரிவுகளையும் நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உபயோகப்படுவது 2ஆம் கட்ட ஒரு வடிகட்டி தான் இந்த பன்னீர் சிந்தனை. முதல் வடிகட்டியிலேருந்து நம்ம 2வது வடிகட்டிக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஆக அதனால் அதையும் நாம் உணர்வு ரீதியாக பார்க்கும்போது உணர்வு தான் எண்ணமாக வரும். எப்போ சிந்தனைங்கிற ஏரியாவுக்குள்ளே வந்து எண்ணமாக மாறும். அந்த உணர்வு நாம் சரிப்படுத்திட்டோம். அதுலேருந்து சில பிசுறு வந்துச்சுன்னா இந்த சிந்தனை செய்யக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4னுடைய செயல்பாடுக்குள்ளே வரும்போது சிந்தனை அப்படிங்கிற பகுப்பாய்வு நடக்கிறது. இப்போ நாம் எந்த ஏரியாவில் இருக்கோம், உணர்வு பாவகர்மாவை விட்டு வெளியில் வந்து அந்த ஸ்டிமுலி, அந்த சிக்னல், அது பல்சஸ் வந்துடுச்சு. அடுத்த ஏரியா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற அந்த 4 செயலாற்றக்கூடிய ஒரு பகுதியிலே நாம் இருக்கிறோம். அங்கே தான் சிந்தனை பகுப்பாய்வு நிறைவேறுகிறது. அதன் பிறகு தான் அது எண்ணம், சொல், செயலாக வரும். இந்த எண்ணம், சொல், செயல் தான் நம்மளுக்கு அனுபவத்திற்காக உருவாக்கப்பட்ட காரியமாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதுக்கு முன்னாடியே 2 இடத்துல வெடிகட்டியை வைக்கிறாரு. ஒன்று பத்திரம், அடுத்தது பன்னீர் சிந்தனை. இப்போ நம்ம உணர்வுலேருந்து ஜம்ப் ஆகி
உள்ளுக்குள்ளே அகத்துக்குள்ளே நாம் எங்கே இருக்கிறோம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். அதுதான் சிந்தனைக்கு நமக்கு பயன்படக்கூடிய கருவிகள், செயற்கருவிகள். அது 4மே. அது ஒன்று ஒன்று எதனால் வந்திருக்குன்னு நம்ம குறிப்பாக சில நாளைக்கு அகங்காரத்தில் 3 வகை அகங்காரம் இருக்கின்றன அப்படிங்கிற இந்த தாமச, ரஜோ, சாத்வீகம் அப்படிங்கிற அகங்காரம் 3ஆக நம்ம பகுத்துக்கலாம். சிந்தனை அப்படிங்கிறது அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி அந்த அகங்காரம் தான். அது என்ன முடிவு பண்ணுதோ அதன்படி தான் எண்ணம், சொல், செயல் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த எண்ணம்ங்கிறது செயலாற்றுவதற்கான கோடிங்ஸ். கடைசியாக இந்த கோடிங்ஸ் எழுதுகிற ஏரியா 2 இருக்குது. ஒன்று பத்தரம், இன்னொன்று துவாதசம் அப்படிங்கக்கூடிய அனுப்பிரேட்சை. இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா நம்ம கோடிங்ஸை எழுதி செயலாற்ற ஆரம்பித்து விடுவோம். அந்த கோடிங்ஸை எழுதுகிற செக்ஷன் எண்ணம். அதன் பிறகு வாயாலேயோ கைகால்களாலேயோ நம்ம செயல்படுவோம். அதுதான் நமக்கு அனுபவத்தை திருப்பி தரும். அது நல்ல அனுபவமாக இருந்தால் உள்ளே வாங்கிப்போம். கெட்ட அனுபவமாக இருந்தால் என்ன செய்யணும்? மீண்டும் சிந்தனைங்கிற ஏரியாக்குள்ளே தான் நம்ம வரணும். இது ஒரு வைட்டலான ஏரியா அந்த சிந்தனைங்கிறது. அப்போ மறுபடியும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துக்குள்ளே பகுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அவனோட போய் போர் தொடுத்தா தோற்று போயிட்டோம். அடுத்த தடவை எப்படி நாம் போர் தொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த ஏரியாவில் பார்ப்போம்? மனம், சித்தம், புத்தி அப்படிங்கிற அகங்காரத்தெல்லாம் ஒவ்வொரு அரசனும் பார்த்துருப்பான். 9 தடவை 8 தடவை தோற்று போய் கஜினி முகமது 9வது தடவை சரியாக சிந்திச்சு தான் அவன் செயலாற்றி வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது வரலாறு. அப்போ நாம் இந்த ஏரியாவில் இருக்கிறோம் இன்றைக்கு. அந்த கஜினி முகமது இந்த 4ஐயும் எப்படி பயன்படுத்தலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஏரியா தான் பன்னிரு சிந்தனைகள் அப்படிங்கிற இடத்துல. இப்போ நாம் எதில் வெற்றி கொள்ள வேண்டும்? நாம் பிறவா நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கான சிந்தித்தலை தான் நாம் இங்கே வைத்துக்கொள்ள வேண்டும். அவன் கஜினி முகமது யாரை போய் அடிக்கலாம், உதைக்கலாம், ஹிட்லர் மாதிரி எத்தனை பேரை கொல்லலாம், எத்தனை யூதர்களை அழிக்கலாம், 30 மில்லியன் கிட்டத்தட்ட 3 கோடி பேரை கொன்று குவித்தான் அந்த ஹிட்லர். அவனும் இந்த ஏரியாவில் தான் அணுப்பரீட்சை பண்ணியிருக்கிறான். ஆனால் அந்த அணுப்பரீட்சை ஒரு நல்ல அணுப்பரீட்சை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் இந்த ஹிஸ்ட்ரினா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உள்ளார்ந்த விளக்கத்தினுடைய அடிப்படை. அதுதான், வேற ஒன்றா இப்போ புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுக்குள்ளே நாம் அவர் பகவான் என்ன சொல்கிறாரோ அந்த நம்ம சுருக்கமாக பார்க்க வேண்டியது சாஸ்திரத்திலே ஒரு வழிமுறை. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரிவிக்க துவங்குகிறேன். மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கு சிந்தனை என பெயர். அந்த சிந்தனைக்கு உபயோகப்படக்கூடியது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த 4 தான் நமக்கு பயன்படும். இதில் சிந்தனை இந்த சிந்திக்கிற ஏரியாவில் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு சித்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நினைவு பதிவுகள் எங்கெங்கெல்லாம் அள்ளி போட்டு வச்சுருக்கோமோ அந்த ஏரியா, அந்த லொக்கேஷனுக்கு பேர் சித்தம். அந்த சித்தம் கலங்கி போச்சுன்னா நினைவு பதிவுகள்லாம் கண்ணா அப்படின்னான்னு இருக்கும். அட்ரஸ் இல்லாமல் அவங்க தான் பைத்தியமாக இருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் மிக மிக குறைவு. அப்போ எண்ணத்தில் வேறையாக இருக்கும், சொல்லில் வேறையாக இருக்கும், செயல்பாட்டில் வேலையாக இருக்கும். நம்ம பார்த்தாலே தெரியுது உள்ள சித்தம் கலங்கி போச்சு, இந்த ஆளுக்கு கண்ணா அப்படின்னான்னு நடக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சித்தம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நாம் உள்ளே போய் தேடுறோம்ல பழைய பதிவுகளை, அந்த ஏரியாவுக்கு பேர் சித்தம். இந்த மனம்ங்கிறது அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்து நமக்கு கொடுக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், அவசரமாக அள்ளி கொண்டாந்து கொடுத்தோம். ஸோ மெனி சாய்ஸஸ் அது கொடுக்கும் நமக்கு. அதில் எந்த சாய்ஸை நம்ம தேடுறது அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே வந்து அதுக்கு பேர் புத்தி. அந்த புத்தி தான் ஒரு 10 சாய்ஸ் இருந்ததுன்னா, ஏன்னா 10 விதமான தகவல்கள் உள்ளே இருக்குது நமக்கு, அதை பூரா அள்ளிட்டு வந்திருக்கோம். இந்த சமயத்தில் எந்த விஷயம் நமக்கு பொருத்தமாக இருக்கும் எண்ணம், சொல், செயலுக்கு அப்படிங்கிறதுல அந்த சாய்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறோம்னா அந்த 10லேருந்து அதுக்கு பேர் புத்தி. அந்த புத்தியில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டால் அந்த அகங்காரம் என்ன செய்யும்? அந்த சூழ்நிலைக்கு அது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குற முழு அதிகாரமும் அதுக்கு தான் இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறது, அந்த பழைய காலத்தில் அந்த போருக்கு முன்னாடி நிற்கிறான்ல ஜனாதிபதியாக, அந்த போருக்கான தளபதியாக இருக்கிறான்ல, அந்த தளபதி தான் அது என்ன செய்யும்? இத்தனையும் நீ செஞ்சால் கூட அது தூக்கிப்பட அது இஷ்டத்துக்கு கூட நடக்கக்கூடிய ஒரு வலிமையானது அந்த அகங்காரம். அந்த அகங்காரத்தை நீங்கள் மாற்ற தெரிந்து கொண்டாலே இந்த 3 செயல்பாட்டில் நல்ல விஷயம் இருந்தால் கூட இந்த அகங்காரத்தில் நமக்கு சாத்தியம்தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு.
அந்த சாத்வீக அகங்காரத்தில் இந்த 3 பகுப்பாய்வுகளையும் செய்து நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் வைராக்கியமாக இருக்கும். அதை விட்டுட்டு தாமசத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிவாதமாகத்தான் இருக்கும். இந்த தாமச அகங்காரம் என்ன செய்யும், அழகாக சிந்தித்து அந்த புத்தி எடுத்து கொடுத்தா கூட இந்த வீட்டில் சொல்லணும்னு இந்த நாய் சொன்னதே கேட்காதுன்னு, இந்த தாமச அகங்காரம் தான் நமக்கு உள்ளே இருக்கிற நாய். அது சொன்னதே கேட்காது, அது இஷ்டத்துக்கு தான் நடக்கும். இதை தட்டி கட்டி உள்ளே வைக்கணும். அது யார் வந்தாலும் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இதை கவனிக்கக்கூடாது. இது ரெண்டில் எதை எடுக்கிறோமோ அதுக்கு உதவி செய்யக்கூடியது அந்த ரஜோ குணம். ரஜோ குணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. நல்ல விஷயத்தை கூட ரஜோகுணத்தில் தான் நம்ம அணுக வேண்டியதாக இருக்குது பல சந்தர்ப்பத்தில். நீங்கள் அதை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து சாத்வீகத்திலே வந்து விட்டால் உங்கள் சாத்வீக அகங்காரம் சித்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வரும்போது மட்டும் செயல்படும். அதில் புத்தி எது செலக்ட் பண்ணுறதோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கு செயல்படும். அப்போ தான் நீங்கள் வைராக்கியத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஏரியாவில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரைகள் தான் அந்த 12 அது அனுப்பிரேட்சையாக நமக்கு வழங்குகிறார். இதனை அனுப்பிரேட்சை என்றும் கூறுகிறார். உலகில் புலன்களால் நுகரப்படும் விஷயங்களுக்கு அப்பாலுள்ள பொருள் தத்துவத்தின் உண்மையினை நிர்ணயம் செய்து குறித்து நினைப்பது அல்லது சிந்திப்பது அனுப்பிரேட்சையாகும். இப்போ இந்த லைன் நான் சொன்னோன்னே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அப்போ கூட கேட்டுக்கலாம். இந்த 2 ஏரியா நாம் புரிஞ்சு கொண்டாலே வினைத்தெடுப்பு சர்வசாதாரணமாக நடக்கும். இது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடியது. புறத்தில் நம்ம செயல்படும்போது அந்த பத்திரமும் இந்த 12 சிந்தனையும் என்னன்னு நம்ம புரிஞ்சு கொண்டா புறத்தில் கண்டிப்பாக சம்யுக்தத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பிறவியில் இருந்தாலும் அடுத்த பிறவியில் எப்படி பகவான் பார்சனாதெல்லாம் அடுத்தடுத்து சாத்வீகத்திலே வந்தாரோ, ஆனால் இதே பிடிவாதத்தில் அவங்க அண்ணன் இருந்திருக்கார் மறுபுதி. அதனால தான் திருப்பி திருப்பி அவர் மறுபடியும் கபடனாக வந்து கபடன்லேருந்து மறுபடியும் அடுத்த லெவலுக்கு சம்பர தேவனா வந்து கடைசி வரைக்கும் பாரு. கடைசியெல்லாம் ஒன்றும் மோட்சத்துக்கு போயிட்டால் தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் தான் அவனுக்கு சம்யுக்தம் வருகிறது. அதனால் பிடிவாதமாக இருக்கிற கமடன்லேருந்து நம்ம பார்ஸ்வநாதராக எப்படி மாறுறதுங்கிறது தான் இந்த துவாதச அனுப்பிரட்சையிலே. அவர் அதுக்கு முன்னாடி இருந்த தீர்த்தங்கர் தானே, அது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஹிஸ்ட்ரி தெரியாமல் ஒன்றும் எழுதலை. அவர் இந்த ஏரியாவில் அதுதான் பயன்படுத்துகிறார் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டு நாம் பார்ஸ்வநாதராக மாறணும்னா பத்தரத்தையும் 12 சிந்தனையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் சூட்சுமமாக தோன்றுபவைகள் இவை. இது என்ன உள்ளே நடக்குதுங்கிறது இந்த ஐம்பொருனுக்கே தெரியாது. ஏன்னா ஐம்பொருனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க்குங்கிற ஏரியாக்குள்ளே நடக்கக்கூடியது. புறத்தில் இருக்கக்கூடிய எந்த டிவைஸுக்குமே அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. செயலாற்றதான் தெரியும் வெளியில் இருக்கிறதுக்கெல்லாம். அதனால் உள்ளேருந்து வரக்கூடிய ஆணைகளுக்கான ஒரு கட்டமைப்பு தான் சூட்சுமமான அந்த மனம்ங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடியது, அந்த கரணம்ங்கிற ஏரியாவில் அதுலேருந்து வரக்கூடியது தான் இது. அப்படிங்கிறது தான் மனதில் சூட்சுமமாக தோன்றுபவைகள் இவை. இது வித்யாசாகர் சொல்லியிருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றின் உதவி இல்லாமல் உள்ளார்ந்த அளவில் சிந்தனை செய்து உணர்தல் இவை. இன்னர் பர்செப்ஷன் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவான். அது வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே வாங்கினாலும் அதோட ரிசல்ட் அப்போ தெரியாது உங்களுக்கு. அது என்னவா விளைவு தருங்கிறது செயலாற்றின பின்னாடி தான் உங்களுக்கு விளைவு வரும். ஆனால் சில நேரத்தில் சரியாக இருக்கும், சில நேரத்தில் தோல்வியாகவும் போகும். அந்த பர்செப்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே முன்முடிவு, அதுவே முடிவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் ஆங்கிலத்தில் சொல்கிறான். தெளிவில்லாத ஆதாரம் இல்லாத ஒரு அபிப்பிராயம், அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் பர்செப்ஷன். இந்த பர்செப்ஷன் தான் நமக்கு பல சமயத்தில் நம்ம வாழ்க்கையை கவிழ்த்து போட்டுருது. அந்த ஏரியா வந்து செயலாற்றக்கூடிய இடம் இந்த 12 சிந்தனைகள் இருக்கக்கூடிய இடம்தான். அதனால் பர்செப்ஷனை நீங்கள் உள்ளே வாங்கினீங்கன்னா ஒரு ஆளை பற்றி நல்லவனோ கெட்டவனோ நீங்கள் முடிவு பண்ணுறீங்கல்ல, அதுவும் வாட்ஸ்அப்லேயே பகிரங்கமாக எல்லோரும் தெரியப்படுத்துகிறீங்கல்ல, அப்போ கூட இந்த பர்செப்ஷனை கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கிறோட நல்ல குணங்கள் உங்களுக்கு தெரியும். அதை விடுத்து உங்கள் கண்ணோட்டம் தெளிவில்லாத ஆதாரம் இல்லாத அந்த ஆளை பற்றிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் உள்ள வருதில்ல, அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வித்யாசாகர் சொல்கிறார். அதுதான் இன்னர் பர்செப்ஷன். இந்த பாவனை என்றும் கூறலாம். இந்த ஏரியா ரெண்டுக்கும் சேர்த்து தான் பாவனை. இதுதான் பாவ கர்மாவாக மாறுகிறது. இந்த ரெண்டுமே இந்த மனம் சித்தம் புத்தியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிந்தனை பாவனையாக மாறும். உள்ளே இருக்கிற பாவனையை அது மாற்றும். இதுதான் சம்ஸ்காரமாக மாற்றுறதுக்கு இது ரெண்டும் சேர்ந்தாதான் பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 2 செக்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று பத்திரம், இன்னொன்று 12 சிந்தனை. உள்ளிருந்து வெளியேறும் பாவனை போல் இது வெளியிலிருந்து உள்ளே செல்வதால் தோன்றும் பாவனை. இப்போ உள்ளுக்குள்ளேயே பாவனை வெளியில் வரும். அதே சமயத்தில் உள்ளிருந்தும் பாவனையாக உருமாற்றம் செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். 2க்கும்
பாவனைன்னு தான் பேர். உள்ளேருந்து வெடித்து வெளியில் வர்றதும் பாவனை தான். திருப்பி ஒரு புதிதாக ஒரு பாவனையை கட்டமைக்கக்கூடிய விஷயமும் பாவனை தான். ஏன்னா உள்ளேருந்து வெளியில் வந்ததுன்னா நாம் செயல்படுவோம். செயல்படும்போது திருப்பி நமக்கு ஒரு தெளிவு வருதில்ல, அது உள்ளே போதில்ல, அதுவும் பாவனை வடிவில் தான் உள்ளே போய் சென்று ஸ்டோர் ஆகுது. அது அந்த சித்தம்ங்கிற ஏரியாவில் இருக்கும். அவ்வளோதான். ஒன்றுக்கும் டேட்டு, டைமு, யார் அப்படிங்கிற அட்ரஸ் எல்லாம் இருக்கும் அந்த சித்தத்தில். வேறு ஒன்றும் கிடையாது. யார் எப்போ என்ன சொன்னால் அப்படிங்கிற கேலண்டர் படி இருக்கும் அதில். அந்த அட்ரஸ்ஸு, டேட்டு, டைம் அப்படிங்கிற ஏரியா அழிந்து போச்சுன்னா நாம் பைத்தியமாக இருப்போம். வேறு ஒன்றும் கிடையாது. சித்தம் கலங்கிவிடும். இந்த டேட்டு, டைமு, அந்த ஆள் யார் அப்படிங்கிறது இருக்கிற அந்த 3 விஷயம் இருந்தால் தான், அந்த ஐடென்டிட்டி இருந்தால் தான் நாம் சித்தத்தில் கரெக்டாக இயங்குகிறோம்னு அர்த்தம். வயசாக இது கொஞ்சம் செயலற்ற போகும். அதுதான் டிமென்ஷியா, வேறு ஒன்றும் இல்லை. உணவு உட்கொள்வதற்கு முன் உடலை சுத்தம் செய்வது எவ்வளவு அவசியமோ அதுபோலவே தியானத்தில் ஈடுபடும் முன் இப்பாவனைகள் மேற்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்த ஏரியாவில் அப்படி தான் சொல்கிறார் அவர். அந்த உணவு உட்கொள்ளும் போது எப்படி நமக்கு அவசியமோ அதுபோல் நாம் உடலை சுத்தம் செய்வது எப்படி அவசியமோ அதே போல் தியானத்தில் ஈடுபடும் போது இந்த பாவனைகள் மேற்கொள்வது அவசியம். அப்போ பத்தரத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நல்ல உணர்வுகளாக எடுத்துக்கொண்டு புதுசாக உள்ள நம்ம வெளியிலேருந்து பார்த்து உள்ளே போதில்ல, அதை சிந்தனை பண்ணணுங்கிறது தான் அவர் சொல்கிறார். இந்த பாவனைகள் பவ்ய ஜீவன்களின் வைராக்கியத்தை வளர்ப்பதாகவும் மகிழ்வை கொடுக்க வல்லதாகவும் இருக்கின்றன. உலகியல் இன்பங்களிலிருந்து விலகி இருத்தலும் ஆத்ம அனுபவத்திலேயே மூழ்கி இருத்தலும் இப்பாவனைகளின் பலனாகும். இப்போ நான் படிக்கிறதுல எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தயவுசெய்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த போலூர் ரவிச்சந்திரன் போடுற பதிவுலேருந்து எடுத்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வேறு எந்த புத்தகத்துலேருந்து அவர் எடுத்தாரோ நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். நான் சொல்லக்கூடியது அறிவியல் கலந்து அவர்கிட்டேருந்து வர்ற அந்த வாட்ஸ்அப் போஸ்டிங்ஸ்லேருந்து தான் பார்த்து சொல்கிறேன். வேறு போஸ்டிங்ஸ்லாம் வருது, அதை பற்றி நாங்கள் இங்கே பேசுகிறதுக்காக நம்மளுடைய தர்ம தியானம் இல்லை. நிலையாமை அப்படிங்கிற முதல் விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அடுத்தது அடைக்கலமின்மை அப்படிங்கிறத 2வது டூலாக கொடுக்குறாரு. 3வது பிறவி, நம்ம சம்ஸ்காரம், நம்ம திருப்பி சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். சம்சாரம்னா பிறவி சுழற்சிக்கு பேர் தான். நம்ம ஆக்சுவலாக அதை வந்து மனைவிக்காக வச்சுருக்குறோம். அது எப்படி அது வந்துன்னு தெரில, அதுக்கு தான் காரணம்னு நினச்சிட்டானா என்ன தெரில. அந்த காலத்து ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஆணாதிக்கம் இருக்கும் காலத்தில் உருவாக்கப்பட்டது சம்சாரங்கிறது பெண் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது 3 விஷயம்: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அது 3யுமே சம்சாரம்னு சொல்லியிருக்கலாம். இதை மட்டும் வச்சுக்கிட்டாங்க ஏன்னு தெரில. தனிமை, அப்புறம் வினையூற்று, அதுக்கப்புறம் செரிப்பு, உதிர்ப்பு, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பழைய 7 தத்துவங்களில் வந்தது தான். வேறானவை எல்லாமே நாம் என்னென்ன விஷயங்கள் உலகத்தில் செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாதவை அப்படிங்கிறது தான் சொல்கிறார் அவர். தூய்மையின்மை பற்றி நம்ம உடல், மனசில் இருக்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. உடலில் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆனட்டமி படித்தா போதும். ஒரு டாக்டர் இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் சார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அசிங்கமாக நம்ம இருக்கிறோம், என்ன மாதிரி ஸ்மெல் வரும் அப்படிங்கிறது. நமக்கு மலம் ஜலம் மட்டும் வெளியில் வர்றது அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளேயும் டோட்டலாகவே அப்படி தான் இருக்கிறது. உலகத்தை பற்றி சொல்கிறார். அப்போ தான் நமக்கு திருலோகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்த சிந்தனை நமக்கு எப்பயுமே இருக்கணும். 3 லோகத்தில் என்னென்ன மேலே 7 கயிறில் என்ன இருக்குது, நமக்கு கீழே இருக்கிற 7 கயிறில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து திருலோகம் அப்படிங்கிற த்ரீலோக் அப்படிங்கிற அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த லோகஸ்வரூபம், அதை பற்றி விளக்கங்கள்லாம் அந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அவர் சொல்லுகிறார். மும்முனி பிறர்க்கு அருமை. நமக்கு வந்து சமயக்தம் வர்றதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. அதுவும் மனிதனாக பிறக்கிறது மிக மிக அரிது. அதில் சமயக்தம் வருவது மிக மிக அரிது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அது போதி துர்லபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம்ங்கிறது தர்மங்கிறது ஜென்ரலாக நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒரு இடத்துல சொல்கிறோம். நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல தர்மமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய சிந்தனை செய்து செயலாற்றுவது அந்த தர்ம அடிப்படையில் இருக்கணுங்கிறது தான். இந்த இடத்துல தர்மங்கிறது செயலாற்றுவதற்கான உள்ளார்ந்த கருவி. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தர்மம். இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தர்மங்கிற வார்த்தைக்கு தமிழில் கொஞ்சம் கிட்டத்தட்ட நமக்கு நெறின்னு சொல்லலாம். இந்த நல்ல நெறிகள், சீலங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த நெறி தான் தர்மம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆகிய 12 பாவனைகளும் மனதை தூய்மைப்படுத்துகின்றன, சிந்தனைக்குள் மூழ்க வைக்கின்றன. மேலும் மனதில் பெருகி வரும் சக்தியை ஒருமைப்படுத்தி
என்றும் நிலைத்திருக்கும் உண்மை தத்துவத்தை ஆன்ம அனுபவத்தில் உணர வைக்கின்றன. இதுதான் தத்துவத்தின் வழியே விளக்கம் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படித்தான் நமக்கு இந்த தத்துவத்தினுடைய விளக்கம் சொல்லப்படுகிறது. இந்த 12 சிந்தனை கோட்பாட்டிற்கான ஒரு சிறு விளக்கம் தான் நான் இவ்வளோ நேரம் கொடுத்தது. பகவான் என்ன மாதிரி அதை சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள நாம் தயாராக இருப்போம். இதில் சொல்கிறது நிலையாமை சிந்தனை. பொருள்கள் அனைத்தும் நிலையற்றவை என உணர்தல் வேண்டும். இது சாதாரணமாக நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம மனிதனை மட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பொருளுக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு என்றைக்கு மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்னு ஒன்று இருக்கோ எக்ஸ்பைரி டேட்டு இருக்குப்பா. இதுதான் அவர் சொல்ல வர்றார் உள்ளுக்குள்ளே. நீங்கள் விவகார அன்றாட உபச்சார வழக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இது உண்மை தான். நம்ம கண்ணாலேயே பார்க்குறோம். நாம் பிறக்கிறோம் சாவறோங்கிறது நிலையாமை சிந்தனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை நம்ம எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளனாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா இன்றைக்கி ஒரு பொருளை வாங்குகிறோம்னா அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து அந்த காசுக்கு அது நீண்ட நாளைக்கு உழைக்குமான்னு யோசிக்கிற ஒரு முற்கால தலைமுறை நம்மள்கிட்ட இருந்திருக்காங்க. அதுகிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த நிலையாமை மிக மிக அவசியம் அன்றாட வாழ்க்கைக்கு. அது இப்போ கொஞ்சம் குறைச்சலாக தெரியுது. இந்த நிலையாமை சிந்தனை தெரியாமல் தேவையில்லாமல் லட்சக்கணக்கில் பலரும் சம்பாதிக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. ஒரு பொருள் வாங்குகிறாங்க 30,000 25,000. கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் இன்றைக்கெல்லாம் 25,000 குறைஞ்சி யாரும் வாங்குறதில்ல. 1 lakh மேலே சம்பாரிச்சிட்டாங்கன்னா 25 குறைச்சி வாங்கக்கூடாது. 5,000 10,000 இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வரையறை வச்சுருக்காங்க. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னே தெரியாது. 2 வருஷம் ஆகும். அதில் ஒன்றில் மெமரி ஃபுல்லாக இருக்கும், தூக்கி போட்டு புதுசு வாங்குவோம். அதை சரி பண்ணி வச்சுக்கணுங்கிறது கூட கிடையாது. இன்றைக்கி சரி பண்ணுற லெவல்லையும் சர்க்கியூட்டு கிடையாது. எப்போ கையடக்கமாக போக போக டோட்டலாக தூக்கி எறியறதுக்கு தான் அவன் உருவாக்குறான்னு அர்த்தம். கொஞ்சம் பெருசாக இருந்தாலாவது ஒரு செக்மெண்ட்டாக நீங்கள் அதில் இருக்கிற மதர் போர்டு சரி இருக்கா, ஒவ்வொரு டூலும் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்து பிரித்து ஒவ்வொரு லேயராக இருக்கும். சரி பண்ணுற மெக்கானிக்லாம் இருக்காங்க, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கெல்லாம் பார்க்கக்கூடியெல்லாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஒரே போர்டு, அதிலே எல்லா செக்ஷனும் இருக்கும். சரியில்லைன்னா தூக்கி போட்டுற வேண்டியதான். அதனால் இது எவ்வளோ நாளைக்கு உழைக்கும், அவன் கொடுக்கறது வேரண்டி தான், கேரண்டி கிடையாது. அந்த கேரண்டி நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் இல்லை, வேரண்டி தான், சரி செய்து தான். சரி செய்ய முடியாத ஒரு பொருளை கொடுத்துட்டு வேரண்டி கொடுக்கறது இந்த உலகத்திலேயே ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இதுதான் கலாச்சாரம். சரி செய்யக்கூடியதுக்கு வேரண்டி கொடுக்கலாம். சரி செய்ய முடியாததுக்கு வேரண்டி கொடுத்து என்ன இருக்குது? கேரண்டி தான் கொடுக்கணும். ஆனால் இலக்கணமே மாறி போச்சு. ஒரு பொருள் நீங்கள் வாங்கினீங்கன்னா சரி செய்து தருகிறேன் அப்படின்னு சொன்னால் வேரண்டி, அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி செய்யவே முடியாது. மதர் போர்டை தூக்கி போட்டால் அதில் ஒன்றுமே கிடையாது, புதுசு தான் நீங்கள் வாங்கணும். அப்படி நாம் பல வகையிலும் ஏமாற்றப்படுகிறோம். 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? இது மாதிரி ஒவ்வொரு பொருளும், எலக்ட்ரானிக் பொருள் வந்ததுன்னா எல்லா பொருளும் வாங்கியாச்சு, பவர் இல்லை, எல்லாமே இயங்காது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நடக்கும்? அன்றைக்கி போர்க்களம் தான் நடந்துகிட்டு இருக்கும். யார் எந்த வேலை செய்கிறதுன்னு புரியாது. அப்போ கருவிகளை கொடுத்துட்டு உள்ளே ஓடக்கூடிய மின்னோட்டம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நிலையாமை பக்கம்தான் தள்ளப்படுகிறது. இந்த மாதிரி வாழ்க்கையில் பல நிலையாமைகள் நம்ம பல நிலைகளிலுமே நான் பார்க்குறோம். இதை புரிந்து கொண்டு தான் அதன் பிறகு நம்ம வாழ்க்கை நிலைக்காதது என்றைக்கு இருந்தாலும் நம்ம சாவதான் போகிறோம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகும்போது கொஞ்சம் நம்ம வயது முதிர்ந்திருப்போம். முன்னாடியே இதை எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன நிலையாமல் இருக்கக்கூடிய பொருள்கள், உறவுகள் முதல்ல நிலைக்காது. உறவுகள் நிலைக்கணும்னா சில கட்டமைப்புகள் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஏரியாவும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் அவர் வழிவகுக்கிறார். அந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணால் உறவுகளும் நிலைக்கும். இல்லை என்றால் ஆரம்பத்தில் நிலையாமையை நமக்கு தருவது இந்த உறவுகள் தான். அப்போ நாம் தான் நமக்கான முதல் வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேணுங்கிறது தான் நமக்கு மோட்ச மார்க்கம் தெரிவிக்கக்கூடியது. நீ மட்டும் தனியாக தான் மோட்சத்துக்கு போக முடியும். டூர் போகிற மாதிரி எல்லாரையும் அழைச்சிட்டு போக முடியாங்க. அந்த யோசனை மோட்ச மார்க்கத்துக்கு வரும்போதே இருக்கணும் எல்லாருக்கும். அதை தான் அவர் சொல்கிறார். நிலையாமை சிந்தனையில் நீ மோட்சத்துக்கு போகணும்னா கூட நீ மட்டும்தான்ப்பா போக முடியும். நீ என்னைக்கு மண்டைய போடுறியோ உன் கூட யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற சிந்தனையில் ஒரு 4-5 கொடுத்துறாரு எல்லாமே.
எந்த உறவும் உன்னோட வராது, நீ வச்சிருக்க பொருள்கள் எதுவும் உன்னோட வரவே வராது. அந்த நிலையாமை சிந்தனையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது உள்ளார்ந்த அர்த்தத்தில் சொல்கிறார். நாம் எப்போ பார்த்தாலும் அது தத்துவம் அப்படின்னு பிரித்து வச்சு பார்த்துட்ருக்கோம். அன்றாட வாழ்க்கைக்கு நிலையாமை சிந்தனை என்ன பயன்படும்? ஒரு பைக் வாங்கினா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? காற்றடிச்சா எவ்வளோ நேரத்துக்கு நிற்கும் உள்ள அந்த டியூப்பில்? அது டியூப்லெஸ் வேணுமா, டியூபோடு உள்ள டயர் வாங்கணுமா, இப்படிலாம் நம்ம யோசித்து வாங்கணும். ஒரு பென்சில் வாங்கினா கூட அந்த கைக்குள்ளேயே அடங்காது. அத்தனை சின்ன பென்சிலை வச்சு தான் எங்கள் அப்பாலாம் என்னெல்லாம் எழுத விட்டாங்க. அது எழுத விட முடியாது. அங்கே போய் டீச்சர்கிட்ட மணிக்கட்டில் அடி வாங்கணும். இன்றைக்கு டஜன் கணக்கில் பென்சில் இருக்குது வீட்டில். அதில் கொஞ்சம் எழுதிட்டு தூக்கி எறியனா குப்பையில் கிடக்கு எல்லாம். இதெல்லாம் பார்த்தாக்கா அப்போ தான் நமக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டோங்கிற நிலையாமை சிந்தனைகள் மனசை தேற்றி கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் அவர் கொடுக்குறாரு. இல்லை நான் சொல்லலை. ஆனாலும் இதை குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அது வரைக்கும் அதை உபயோகிச்சுட்டு தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கிற கலாச்சாரத்தை புதிதாக திருமணம் செய்து கொள்வார்கள் ஒரு விரதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த நிலையாமை சிந்தனையின் வழியிலே உங்களுக்கான ஒரு பரிந்துரை. அவ்வளோதான். ஆக நம்மளுடைய வாழ்க்கை முறையிலே மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு. ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம்னா அதுக்கு எக்ஸ்பைரி என்ன, எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அந்த கம்பெனியே இருக்குமா, அவன் தயாரிக்கிற பொருள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற உண்மையான விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு மேலே கோஸ்டிங்காக நமக்கு கொடுத்துருக்கார். அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வாழ வேண்டும். மற்றபடி இந்த நிலையாமை சிந்தனையை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். அதை நான் தனியாக உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் போர் அடிச்சிடும். இருந்தாலும் அதில் இருக்கிறத கொஞ்சம் கிடுகிடுன்னு படிச்சிடுறேன். அனித்தியானு பிரேட்சை அப்படின்னு முதல்ல சொல்கிறார். நிலையாமை சிந்தனை. பொருள்கள் அனைத்தும் நிலையற்றவை என உணர்தல் வேண்டும். பிறவி வாழ்வில் உள்ள எல்லா பொருள்களும், இப்போ நம்ம அன்றாடம் உபயோகிக்கிற பொருள்கள் அத்தனையும் இதுக்குள்ளே அடக்கம். நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா பொருளும் எல்லா பொருளும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. உலகத்தில் நாம் என்னென்ன கையாளுகிறோமோ அத்தனை பொருள்களும் எல்லாத்துக்கும் நிலையாமை உண்டு அப்படின்ட்டார். ஏன்னா புத்கல் சேரும் பிரியும், அந்த ஜடப்பொருள் சேரும் பிரியும், அதனால உருவாக்கப்பட்டது. அது எப்போ சேர்ந்தாலும் நம்ம சேர்த்து வச்சாலும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி என்னவோ, அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்னவோ அங்கே போயிடும். அதுதான் புத்கல் அப்படிங்கிறது பேரை வைக்கிறாங்க நம்ம சமணத்தில். அந்த சடப்பொருள் தான் மற்ற எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. இங்கே தான் சேரும் பிரியும். அங்கே நிலையாமை சிந்தனையை வச்சு தான் புத்கல்ங்கிற பேரையே பகவான் கொடுத்துருக்கிறாரு. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மின்னல், நீர்க்குமிழி, வானவில். இது மூணும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். மின்னல் பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு போயிடும். நீர்க்குமிழியாவது கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள். வானவில் கொஞ்சம் அதிகமான நீளம் இருக்கும். இது மூணுக்குமே ஆயுள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூன்றுமே இருப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதற்கு சமமானவை தான் அனைத்து பொருள்களும். அப்போ ஒன்னொன்றுக்கும் டியூரேஷன் உள்ளே இருக்குது, அதற்கான ஆயுள் பரியந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். எதை நீங்கள் கையாளணும்னாலும் முதல்ல எக்ஸ்பைரி டேட்டு எடுத்துக்கிட்டு கையாளு. உனக்குமே நீ மோட்சத்துக்கு என்னைக்கு போகணும் அப்படிங்கிற முடிவோடு நீ செயல்படு அப்படிங்கிறது தான் நிலையாமை சிந்தனைகளை கூறுகிறார். உயிருக்கு ஞான காட்சி உபயோகம் தவிர மற்றெல்லாம் நிலையில்லாதவை என்று சிந்திப்பது. ஏன்னு சொன்னால் நாம் ஆன்மா தான் அப்படிங்கிறது நமக்கு தர்சனம், ஞானம் இது ரெண்டு தான், அதனுடைய உபயோகம் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த உபயோகம் நமக்கு சரியில்லை, எண்ணம் சொல் செயலில் சரியான அனுபவம் நமக்கு கிடைக்கல. ஏன்னா நம்மளுடைய இலக்கணம் என்னவோ அந்த மாதிரி கிடைக்கல. ஏன்னா நாம் உபயோகிக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே புத்கலம். அது என்னத்தை நமக்கு கொடுக்கும்? நாம் என்ன அனுபவம் எதிர்பார்க்குறோமோ அது கொடுக்காது. அதுக்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அதுதான் கொடுக்கும். அப்போ தான் நமக்கு துன்பமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் நம்மளுக்கு உயிருக்கான ஞானம், காட்சி, உபயோகம் இது மூணும் மற்ற ஜட பொருள்களுக்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றது எல்லாமே நிலையில்லாதவை. எதுலேருந்து? புத்கல் கண்டிப்பாக நிலைச்சு நிற்கவே நிற்காது. அது சேரும் பிரியும் அப்படிங்கிற அடிப்படையை நாம் தத்துவ ரீதியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எந்த பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. அடுத்தது அறனின்மை சிந்தனை அப்படின்னு சொல்கிறார். அறனின்மை சிந்தனைங்கிறது பெற்றோர், உற்றார், உறவினர் எவராலும் நம்மை மரணத்திலிருந்து காத்தல் அரிது என்று சிந்தித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது அடுத்த லெவலில் அவர் சொல்லக்கூடிய கருத்து. அதுக்கு என்ன ஒரு சின்ன இது சொன்னால் அசரணம் அப்படின்னு சொல்கிறார். சரணம்னா பாதுகாப்பாக இருக்கிறது. நம்ம
சரணாகதி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டவனையே நான் வந்து பாதுகாப்பாக நினைக்கிறேன், அவர் இருந்தால் எனக்கு என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் சரண் அப்படின்னு சரண் சொல்லி வைத்தேன். இந்த வார்த்தையெல்லாம் ஆச்சரணம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை. அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்றதா இல்லையான்னு கேட்குறீங்களா? அவர் பாதுகாப்பாக எப்படி இருக்கிறார், அவரோட சொன்னக்கூடிய தத்துவங்கள் தான் நமக்கு பாதுகாப்பானவை. அவரே வந்து நின்றுக்கிட்டு நம்மளுக்கு சுற்றி 4 பக்கம் வேலி போட்டு கையில் ஒரு வேலை வச்சுக்கிட்டு நிற்பாருன்னு நினைக்க வேண்டியதில்லை. அதனால் அசரணம் தான் உனக்கு வாழ்க்கையிலேன்னு அவரே சொல்கிறார். அறனின்மை சிந்தனை, பெற்றோர் உற்றார் உறவினர் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ ஒரு சம் எக்ஸ்டென்ட்டு தான் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அது இன்னும் நட்பா உறவா பட்டிமன்றத்திலாம் நிறைய சொல்லுவாங்க. இவன் வந்து நமக்கு வந்து உணவு போல், இன்னொருத்தவன் வந்து சுவாசம் போலம்மா. எதுவாக சுவாசமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் அது வெளியில் தான் எக்ஸைல் ஆகும், இது வெளியில் தள்ள தான் போகிறோம் ஒரு நாளைக்கு. ஆக எல்லாமே நம்மளை கடைசி வரைக்கும் பாதுகாக்குங்கிறது ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சுக்க. ஒன்று நீ தான் பாதுகாத்துக்கணும், உன் உடலை நீ தான் பாதுகாத்துக்கணும். அந்த படகை வச்சு தான் இந்த பிறவி கடலை கடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் 2வது சிந்தனையில் கூறுகிறார். பசியோடு சிங்கத்தின் வாயில் சிக்கிய மானை காப்பாற்ற யாரும் இயலாது, அதுபோல மரணத்தில் அகப்பட்ட ஜீவனை யாரும் காப்பாற்ற இயலாது. அதனால் நற்காரியங்களை செய்து மரண வாயிலிருந்து நீங்க வேண்டும் என்று அடிக்கடி சிந்தித்தல். நாம் எப்பயுமே நல்ல சிந்தனைகளை வச்சிருக்கிறோம். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு நாம தான். அதனால் பிறருக்கும் தீங்கு இழைக்காமல் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய தீங்கு குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தத்தில் வைக்க வேண்டிய சிந்தனை. வேறு ஒன்றும் இல்லை, சித்தத்தில் அது இருந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். முதல்ல சொன்ன விஷயம் நிலையாமையும் சித்தத்தில் வைக்கணும், அப்போ தான் மனம் அதுலேருந்து பகுக்கும் அதை. அதனால் சித்தத்தில் வைக்க வேண்டிய சிந்தனை 2வது ஆச்சரண அனுப்பிரேட்சை அப்படின்னு சொல்கிறார். 3வதாக ஒரு சிந்தனை, அது பிறவி துன்ப சிந்தனை அப்படின்னு சொல்கிறார். அந்த பிறவி துன்ப சிந்தனைங்கிறது சம்சார அனுப்பிரேட்சை. நற்கதிகளில் உழலும் உயிர் துன்பம் அடைதல் உண்டு என்று நினைத்தல் வேண்டும். நரக முதலிய 4 கதிகளில் உயிர்கள் லட்சோபலட்சம் யோனிகளில் 84 லட்சம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். குலங்களில் பல உறவுகளில் பிறந்து கோடிக்கணக்கான துன்பங்களை அனுபவித்து உண்டாகும் துக்கத்தை அடிக்கடி ஆலோசித்தல் அதனால் பிறவி தலையிலிருந்து விடுபடும் முயற்சிகளை மேற்கொள்கிறது. அது அடுத்த சிந்தனையாக நமக்கு 3வதாக வழங்குகிறார். அதுக்கு அடுத்த சிந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருவருடைய பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துன்பங்களால் எவராலும் பங்கு கொள்ள முடியாது என கருத வேண்டும். அது பிரிதின்மை சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பிரிதின்மை சிந்தனையை நாம் நமக்குத்தான் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷயத்தில் நாம் மிக சரியாக பிரிதின்மை சிந்தனை அப்படிங்கிற கருத்தின் வழியிலே நம்ம மனசில் சித்தம் அப்படிங்கிற இடத்துல பதிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடியது. அடுத்தது உறவின்மை சிந்தனை, எந்த உறவும் நிலைத்து இருக்காது அப்படிங்கிறது அடுத்ததுபடியாக சொல்லுகிறார். அது உறவின்மை சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. உடல் வேறு உயிர் வேறு என உணர்தல் வேண்டும். உடல் சார்ந்தே அத்தனை உறவுகளும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு எப்பயுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அது அந்தியானுவானு பிரேட்சை, அது சமஸ்கிருதத்தில் இருக்குது. கொஞ்சம் சமஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சவங்க மிக சரியாக உங்களுக்கு உச்சரிப்பாங்க. உடல் வேறு உயிர் வேறு என உணர்தல் வேண்டும். உடல் சார்ந்ததே அத்தனை உறவுகளும் என்று சிந்தித்தல். உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு பிரித்து பார்ப்பது மனைவி மக்களுக்கும் தொடர்பு இல்லை என்றும், ஆத்மா வேறு உடல் மனைவி மக்கள் வேறு என்றும் அடிக்கடி சிந்தித்தல். உடலோ பொறியால் ஆனது, அதுதான் நம்ம பார்க்குறோம். எல்லாமே கருவிகள் தான். அகத்தில் இருக்கிறதும் கருவிகள் தான், புறத்தில் இருக்கிறதும் கருவிகள் தான். ஏன்னா எல்லாமே சடப்பொருள் என்று சொல்லக்கூடிய புத்கலத்தினால் உருவாக்கப்பட்ட டிவைசஸ் தான் அதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நானும் பொறி அற்றவன், ஆன்மாவுக்கு பொறியே தேவையில்லை. தேவையில்லாமல் இந்த புத்கலத்தோடு சேர்ந்ததுனால அத்தனை பொறிகள் இருக்கின்றன. அந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அகங்காரம், இது போன்ற உள்ள இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே ஆன்மாவுக்கு தேவையற்றது. அதுதான் உன்னோட இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகிறது அப்படிங்கிற சிந்தனையை நம்ம உள்ளே வைத்து கொள்ள வேண்டும், சித்தத்தில் பதிய வேண்டும் அப்படிங்கிறது தான். உடல் அழிவற்றது, நானோ உணர்வுடையவன், உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவில்லாதது என்ற சிந்தனை சிந்திப்பதால் ஆழ்ந்த பற்றின்மை ஏற்பட்டு முக்தி பேரானந்தத்தை
தேடுவதற்கு வித்திடுகிறது அப்படின்னு நாம் இந்த இடத்துல சொல்லுகிறார். உவர்ப்பு சிந்தனை. இந்த உடல் அசுத்தமானது, அருவருப்பானது என்ற எண்ணத்தை எப்போதும் நாம் வைத்து கொண்டிருக்க வேண்டும். இது நமக்கு ஏதாவது உடம்புக்கு வந்ததுன்னா தெரியும். ஒரு சீழ் சரங்கு இதெல்லாம் வந்துன்னா, சீழெலாம் வடிஞ்சுதுன்னா என்ன, ஒரு நல்ல மனம் வருதா, ஒரு சென்ட் வருதா என்ன இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடம்புல அடிபட்டு அது காயமாகி சீழெலாம் வடிஞ்சுதுன்னா, மலை ஜலம் கழிச்சோம்னா, உடலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த நேரத்தில் நம்ம மயக்கம் கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு தெரியல. மயக்கம் கொடுக்காம வெறும் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த காலத்தில் செய்வாங்க. அப்போல்லாம் என்ன நாற்றம் ஆறும்னு சர்ஜிக்கல் வார்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். பாவம் அந்த டாக்டருங்கெல்லாம் எதுக்காக அதெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கங்கிறது நம்ம அங்கே தான் தெரியும். இது அவங்க சகிச்சுக்கிட்டு தான் நமக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவ்வளோ மோசமாக இருக்கும். கிழிச்சிட்டா உள்ளுக்குள்ளே அந்த சீழும் நாற்றமும் தான் அதிகமாக இருக்கிறது. கெட்டு போனதெல்லாம் கலெக்டாகி வெளியில் வர்ற பகுதிக்கு வரும்போது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே எல்லாமே சீழும் நாற்றமும் தான். அதெல்லாம் பழைய சித்தர் பாடல்கள்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப மோசமாக எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் கருவறையில் நம்ம 10 மாதம் இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிறோங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ உடல் அசுத்தமானது, அருவருப்பானது அப்படிங்கிற சிந்தனை எப்பயுமே இருக்கணும். அதுக்காக நாம் உடனே நாளைக்கு இந்த உடல் வேண்டாம் அப்படின்னு நம்ம அழித்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது தர்க்க ரீதியான ஒரு கேள்வி அல்ல, அது குதர்க்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் இருக்கும்போது. அப்படி இல்லை, அசுத்தமானது, அதை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும். உடலையும் அதற்கு தூய்மைப்படுத்தக்கூடிய, அதிகமாக அசுத்தம் இல்லாமல் நீங்கள் தூய்மைப்படுத்தினாலே உங்களுக்கு பகவானுடைய உடல் மாதிரி ஆகிடும். அதில் நாற்றமே இருக்காதுன்னு எழுதியிருக்கு. அவருடைய உடல் பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நாற்றமே இருக்காது. அப்போ உடல் நாற்றமுடைய உடலிலிருந்து தூய்மையான உடலுக்கு செல்லுங்கிறதான் அவர் சொல்கிறார். அதுக்காக நீ இந்த உடலை என்னைக்கு பிறக்குறியோ இதெல்லாம் தெரிஞ்சுதா உடனே நீ செத்து போயிடுன்னு சொல்லலை அவர். அந்த மாதிரியும் உதர்க்கமாக நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. உடல் அசுத்தமானது, அருவருப்பானது என்று எண்ண வேண்டும். அதையும் மனசை எப்படி தூய்மைப்படுத்துகிறோமோ அதற்கான உடல் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் தான் சொல்கிறார். உடலை தூக்கி போட்டுணுன்னு சொல்லலை. உடல் ஆயுள் இருக்கிற வரைக்கும் இருந்து தான் போகும். நீங்களே ஆயுளை முடித்து கொள்ளக்கூடாதுங்கிறது தான் வலுவாக அவர் சொல்லுகிறார். அதனால தான் அவர் 72 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாரு. எப்போ முழுதுணர் ஞானம் வந்ததோ அப்போயே எல்லா சமத்காலமும் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அவர் ஆயுள் இருக்கிற வரைக்கும் இருந்து தான் ஆகணும். நீ இல்லைன்னா அந்த ஆயுள் மிச்சம் இருந்ததுன்னா அடுத்த பிறவிக்கு தொடரும் அது. அதனால் அந்த ஆயுள் கர்மா முடிகிற வரைக்கும் இருக்கணும்னா அந்த உடலை சுத்தமாக வைத்திரு, மனதையும் சுத்தமாக வைத்திரு. ஆனால் எல்லாமே நிலையானது தான். இந்த 3மே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சித்தத்தில் போட்டு பகுத்து பார்த்தால் அதுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த வழியில் நீ வாழ் அப்படிங்கிறதான் அவர் சொல்லுகிறார். இதற்கு வேடிக்கை நம்ம மதத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் பல மதங்களில் இது சம்பந்தமான ஒரு அருமையான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஆங்கிலத்தில் இருக்குது. இது சொல்லாத மதமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு ஏரியா வேணால் நான் உங்களுக்கு 4 மனைவியர்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது நீங்கள் ஆங்கிலத்தில் போனீங்கனாலும் ஒவ்வொரு மதத்துலையும் எழுதியிருக்காங்க. அதை கொஞ்சம் கடைசி விஷயம் மட்டும் மாறும், மற்றது எல்லாமே எல்லாருக்கும் ஒத்துமையாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். 4வது மனைவியை மட்டும் அதிகமாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்னா கடைசியாக லேட்டஸ்ட்டாக கல்யாணம் ஆனால் கொஞ்சம் இளமையாக இருக்கும்ல, அப்படி தான் வச்சுக்கணும். அதை அவளுக்கு மிகச்சிறந்த ஆடைகள் மற்றும் அழகான நகைகளையும் வாங்கி கொடுத்தான். அவளை கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு லுக்கு வேறு நல்லா இருக்குது, இளமையாக அவளுக்கு போட்டால் நல்லா இருக்கும், கிளவிக்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு நினச்சாங்களுக்கு மிகவும் அழகாக அவளை அலங்கரித்து எச்சமயத்திலும் அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஒருவரை ஒருவர் நேசித்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். 3வது மனைவியும் அவன் நேசித்தான். அவளும் ஆசையாக இருந்தால் அவளுக்காகவே உழைத்தான். அவனுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் அவளிடம் அர்ப்பணித்தான். அதுபோல் 2வது மனைவியும் அவன் அதுக்கு முன்னாடி 3வதுக்கு பின்னாடி வந்தது தானே, அதுக்கு முன்னாடியே வந்த மனைவி தான் 2வது மனைவி. அன்பாக இருந்து அவள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான். முக்கியமான பல விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொள்வான். இந்த ஒரு அரசன் மாதிரின்னு வச்சுங்களாமே, அவங்கள்ட்ட தான் அந்தரமாக சில விஷயங்கள்லாம் 2 பேரும் பேசிக்கொள்வதற்கு 2வது மனைவியை அவன் உபயோகித்து கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் தன் வாழ்க்கையை பற்றி அவளிடம்தான் பேசுவான். இவனுடைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கணுங்கிறது இவங்க 2 பேரும் தான், அந்த 2வது மனைவியும் ஒரே ஹஸ்பண்டு தான், அவங்க 2 பேரும் தான் பேசுகிறாங்க. முதல் மனைவி அப்படிங்கிறது அவங்க
அவங்க வீட்டில் அவனுக்கு பண்ணி வச்ச அம்மா அப்பா பண்ணி வச்சதுன்னு வச்சுங்களேன். அவள் மீது அவனுக்கு அதிக ஈடுபாடு இருந்ததில்லை. அவள் எப்பொழுதும் அவன் அருகிலேயே இருந்தாள். தன்னடக்கம் மிகுந்தவள். வீடு மற்றும் அனைத்து விஷயங்களும் அவளே கவனித்து வந்தால் எச்சமயமும் தன் உண்மையான இயல்பை வெளியே காட்ட அவள் முயன்றாள் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் அவங்க இருக்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அர்ப்பணிப்பான ஒரு மனைவி அப்படின்னு சொன்னால் முதல் மனைவி அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த கதை சொல்லுகிறது. ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப உடல்நிலை மோசமாயிட்டு, எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ரொம்ப மோசமாக போய் மரணப்படுக்கையில் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் தேட போகிறதில்லங்கிறது அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவனே அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறான். மனைவிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறான், மரணத்திற்கு பிறகு நான் தனியாக செல்ல விருப்பப்படவில்லை. உங்கள் எல்லாரையுமே நான் அழைச்சிட்டு போகலான் இருக்கேன். நான் எங்கே போய் பிறக்கிறனோ என்னோட எல்லாரும் வரீங்களா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தருமே பதில் சொல்லலை. சீக்கிரம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறான், உங்களில் யாராவது ஒருவர் என்னுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களான்னு கேட்குறான். முதல்ல 4வது மனைவி, ரொம்ப லேட்டஸ்ட்டாக கல்யாணம் பண்ணி அலங்காரம் பண்ணி அழகு பார்த்தான்ல, அவள்கிட்ட கேட்குறான், நான் உன்மேல் அதிக அளவு பாசத்தை வைத்து உனக்கு மிகச் சிறந்ததையே செய்திருக்கிறேன். தற்சமயம் நான் மரணப்படுக்கையில் உள்ளேன். நீ என்னுடன் வருவாயா அப்படின்னு கேட்குறான். அவள், முடியாத காரியம், என்னால் வர முடியாதுங்க அப்படின்னு க்ளீனாக சொல்லிடுறான். ஏன்னா நான் வரணும்னு நினச்சா கூட உன்னால் வர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற அவள். அடுத்தது சோகத்துடன் தன்னுடைய 3வது மனைவியிடம் கேட்குறான். சரி, ஒன்று போனாலும் பரவாயில்ல, 3வது அழைச்சிட்டு போவான்னா அவன் யோசிக்கிறான். இந்த சமயத்தில் நீவாவது என்னுடன் வருவாயா அப்படின்னு கேட்குறான். அதற்கு, என்னை அழைத்து செல்லவும் வழி இல்லையே. நீங்கள் இறந்தவுடன் நான் மற்றவர்களுடன் சென்று விடுவேன். நான் ரீமேரேஜ் பண்ணிவிடுவேன்ட்டா. ஒரே வார்த்தை. ரொம்ப கரெக்டான ஆள். அவள் ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டான். நீ போயிட்டீன்னா அடுத்த ஆளை நான் தேடிப்பேனா, நித்திய கல்யாணி அப்படின்ட்டா. அடுத்ததாக அவன் தனது 2வது மனைவியை அழைத்து அதே கேள்வியை அவளிடமும் கேட்டான். உங்கள் மரணம் எனக்கு மிகுந்த வருத்தத்தையே அளிக்கிறது. ஆனால் உங்களுடைய கல்லறை வரை மட்டுமே என்னால் வர முடியும். நீ கஷ்டப்படுறது நல்லா தெரியுது. உனக்கு இந்த வியாதியே வந்திருக்கக்கூடாது. நீ நல்லா இருந்திருக்கணும். நான் வேணால் சாமியை வேண்டிக்கிறேன். நான் வேணால் உன்னுடைய எங்கே கிரிமேஷன் கிரவுண்டோ இல்லை பரியல் கிரவுண்டோ அது வரைக்கும் தான் நான் வர முடியும். அதற்கு மேலே என்னால் வர முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஆயுள் இருக்குது, எனக்கு வாழ்க்கை இருக்கே, அது தூக்கி போட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு அவளும் சொல்லிவிடுகிறாள். அந்த சமயம், நான் உங்களுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு மனைவி மட்டும் சொல்கிறா. அவள் முதல் மனைவி. அவளை இவன் சரியாக கூட கவனிச்சுக்கிட்டதே இல்லை. அவன் சொல்கிறான், நீ மிகவும் மெலிந்து இருக்கிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு முடிவு வந்து விட்டது. நான் ஆரோக்கியமாக இருந்தபோது மற்ற மனைவிகளை விட நீயே என்னை அதிகமாக நேசித்தாய் என்பது எனக்கு புரியவில்லை. இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் நான் ஒரு மூடனாக வாழ்ந்திருக்கிறேன் உன்னோட அப்படிங்கிறத அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான். எப்போ? கடைசி அந்திம படுக்கையில் இருக்கிறம்போது அப்போ தான் அவனுக்கு முதல் மனைவியோட அருமை தெரிகிறது. நான் உன்னை அலட்சியப்படுத்துறதுக்காக என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட அப்போ தான் மன்னிப்பு கேட்குறான். இந்த கதையில் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு ஓமை தான். அதில் இருக்கிறது உருவகப்படுத்திய ஒரு, எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒப்புமையில் எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனைவி அப்படின்னு சொன்னது 4வது மனைவியை முதல்ல கேட்குறாங்களா, அவள் உடலையும் ஆசையையும் குறிக்கின்றன. நம்மளுடைய உடலையும் ஆசையையும் அது குறிக்கின்றன. அந்த உடலும் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன ஆசைகளை வைத்திருக்கிறோம் அதையும் தானே கேரி பண்ணிட்டு போகிறோம். ஆசைகள் என்ன? வினைகள் தான். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்மன சரீரம் தான். அது ரெண்டாக அதை நீங்கள் கூட்டிகிட்டு போனால் உடலை நம்ம எடுத்துகிட்டே போக முடியாது. அந்த ஆசைகள்ங்கிறது மனம்ங்கிற ஏரியாக்குள்ளே இருக்கிறது. அதனுடைய சம்ஸ்காரம் தான் கார்மன உடல்களாக இருக்கின்றன. அப்போ அந்த ஆசைகள் விளையக்கூடிய அந்த ஏரியாக்குள்ள மனம், அந்த மனசையும் உடலையும் யாராலும் கையில் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அவர் அந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார். 3வது மனைவி அப்படிங்கிறது நம்மளுடைய அசட்ஸ். நம்மள்கிட்ட என்னென்ன சொத்துகள் இருக்கின்றனவோ, என்னென்ன உடைமைகள் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டது என்னோடது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. லீகலாகவும் இருக்குது, இல்லீகலாகவும் வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கான் அரசியல்வாதிலாம் நிறையா பணத்தை. அது என்னுடையதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான். பேங்க்லேயோ எங்கேயோ போட்டு அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டிக்கிட்டு, இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு வச்சுருப்போம். அதெல்லாமும் நம்ம அசட்டு தான் சொல்கிறோம். லீகல் ஆர் இல்லீகல் அசட்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு நாம் மண்டையை போட்டோம்னா என்ன ஆகும்? எல்லா செல்வமும் வேறு யாருக்காவது தான் போய் சேரும். அதுதான் சொல்லியிருக்கா அந்த 2வது மனைவி. நீ செத்துட்டா நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன். உன் பைக்கை எவனோ ஓட்டுவான்.
உன்கிட்ட இருக்கிற பணத்தை, உன் பேங்க் பேலன்ஸை, உன் வீட்டில் இருக்கிற லீகல் ஹேர்ஸு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னையிலேருந்து நீ பையில் எடுத்து ஒன்றும் செலவு பண்ண முடியாது. இது அப்படிங்கிறது தான் அதில் குறிக்கக்கூடிய இரண்டாவது மனைவி. மூன்றாவது மனைவி. இரண்டாவது மனைவி கடைசியாக அந்த ரெண்டாவது மனைவியை கேட்குறான். அவங்களாம் வேறு யாரும் இல்லை, உறவினர்கள், நண்பர்கள். இவங்களாம் நாம் இறந்து போனால் அழுவாங்க. இந்த உடல் இருக்க இருக்க உள்ளுக்குள்ளே எப்படி நாற்றமாக இருக்குமோ வெளியிலையும் அந்த நாற்றம் வர ஆரம்பித்து விடும். அதனால் இந்த உடலை அப்புறப்படுத்த சென்று விடுவார்கள். நம்ம உள்ளே இருக்கிற நான் அப்படிங்கிறது போய் சேர்ந்துடும். வெற்று உடல் தான் இருக்கும். அந்த நண்பர்களும் உறவுகளும் என்ன செய்வாங்க, சுடுகாடு வரைக்கும் வந்து எரிப்பாங்க. அவ்வளோதான். அப்படிங்கிறது தான் அதில் குறிக்கிறார்கள். அந்த நான்காவது அப்படிங்கிறது மனைவி. அந்த நான்காவது மனைவி யாருன்னா அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் நம்ம கூட வரக்கூடியது. அந்த ஆன்மாவுடன் நாம் நற்பயன்களை நாம் வைத்திருந்தால் அதையும் நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இந்த முதல் மனைவி அப்படிங்கிறது இந்த இரண்டு விஷயமே நமக்கு குறிக்கிறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் நல்ல வினைகளையும் தான் நம்ம எடுத்து செல்லலாம். அப்படிங்கும்போது ஆன்மாவோட எடுத்து செல்லக்கூடியது இந்த முதல் மனைவி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் வழியாக சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மா அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மதத்தில் வேறு மாதிரி அதை எழுதியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது சொல்லாத மதங்களே, ஒரு உருவமாக எடுத்துக்கொள்ளாத மதங்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவங்கவுங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையிலே நிலையாமை சிந்தனையை எப்படி சொல்ல வேண்டுங்கிறதுல அந்த கருத்து உருவாக்கம் தான் இது. இது ஒரு அருமையான கதை பழைய காலத்துலேருந்து. இது ரொம்ப பொருத்தமாக நம்மளுடைய அந்த பன்னீர் சிந்தனைக்கு இருக்கக்கூடியது என்று தான் நான் கருதுகிறேன். இந்த மாதிரி நம்ம உவர்ப்பு சிந்தனை அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்த்தோம். அந்த உவர்ப்பு சிந்தனைக்கு அப்புறம் சில சிந்தனைகள் இருக்கின்றன. அதையும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம், நேரம் ஆகிட்டே இருக்குது. உவர்ப்பு சிந்தனைக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா ஊற்று சிந்தனை. ஊற்று சிந்தனை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆசிரமம், ஆசியே எல்லா பிறவிகளுக்கும் காரணம் என அடிக்கடி சிந்திக்க வேண்டும். அதுதான் வினை ஊற்று. ஆசை இருந்ததுன்னா உங்களுக்கு வினை ஊறிக்கொண்டே இருக்கும். உள்ள பந்தப்படுத்துறதுக்கான ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஊற்று சிந்தனை. அந்த ஊற்றுங்கிறது வினையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்கிற வினை வெளியேறுவதற்காக நமக்கு ஆயத்தமாயிடும். அப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆசையை நிறைவேற்றுவதாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்கும். உள்ள 4 பங்கு போச்சுன்னா 8 பங்கு கூட உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் ஊற்று அப்படிங்கிறது. அதை நீங்கள் வந்து ஜைன சித்தாந்தம் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆசிரமம் அப்படிங்கிற ஏரியாவில் ஆசையே எல்லா பிறவிகளுக்கும் காரணம் அப்படிங்கிறத அடிக்கடி சிந்திக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் அந்த ஊற்று சிந்தனையை நமக்கு பகவான் அளிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாக்கா செறிப்பு சிந்தனை. உயிர்களிடத்தும் புதிய வினைகள் வராமல் தடுப்பதே செறிப்பு சிந்தனையாகும். அந்த செறிப்பு சிந்தனை எல்லா புதிய வினைகள் வராமல் இருக்கிறதுக்கான காரணத்தை இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வினை தடுப்பு முறைகளை. அதை அந்த சிந்தனையாக நம்ம வைத்துக்கணும். எப்பயுமே வினையை தடுக்கக்கூடிய காரியங்களை தான் நம்ம செய்யணுங்கிறது தான் அவருடைய சொல்லக்கூடிய அந்த அணுப்பரட்சியில் கருத்து. உதிர்ப்பு சிந்தனை, அதை நாம் உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடியதை அனுபவித்து அதை நாம் உதிர்த்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த சவிபாகம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போய் நாம் அதை முன்னாடியே கொண்டு வந்தும் உதீரனை செய்ய முடியும் அப்படிங்கிற டெக்னிக்கு நமக்கு சொல்லுகிறார். வினைகள் பயனை தந்து கழிவதற்கு முன்னரே தானம், தவம், சீலம் முதலியவற்றால் நீக்குதலே உவர்ப்பு சிந்தனை அப்படிங்கிறது அடுத்த சிந்தனையிலே வழங்குகிறார். உலக சிந்தனை. உலகின் அமைப்பு எப்போதும் கருதுதல் உலக சிந்தனை. அந்த லோகஸ்வரூபத்தை பற்றி நாம் பல இடத்துல படிச்சிருக்கோம். லோகஸ்வரூபம் பார்த்தாலே தெரியுமே, ஒரு மனிதன் தலையில்லாத ஒரு மனிதன் இடுப்பில் கையை வச்சுட்டு நின்றுருந்தால் அந்த 7 கயிறு உள்ளே இருக்கக்கூடிய திரசனாழி, அதில் எத்தனை லட்சம் ஜீவராசிகள் இருக்கின்றனவோ 84 லட்சம் கரு உருவாவதற்கான பாதை, அந்த அறை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது கீழேந்து நம்ம பார்த்தோம்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய நிகோதம், அந்த நிகோதத்துலேருந்து வரிசையாக எத்தனை நரக உலகம் இருக்கின்றது. மத்திய உலகத்தில் நாம் இருக்கிறோம். அது ரிங்காக எத்தனை ஜம்பூ தீபம் இருக்குது, வரிசை எண்ணிலடங்கான தீபங்கள் இருக்கின்றன. அதில் 8வது தீபம் நந்தீஸ்வர தீபம். நாம் 2.5 தீபத்துக்கு மேலே அந்தண்ட போக முடியாது. மானுச்சோத்திர மலை இருக்கிறது. இந்த விவரங்கள் பூரா நீங்கள் உலகத்தை பற்றிய இதை பார்த்தோம்னா எதுக்காக உலக சிந்தனை வச்சுருக்காரு? இவ்வளோ பெரிய உலகத்தில் நாம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்பம் அப்படின்னு நமக்கு தோணும். வேறு ஒன்றும் கிடையாது. உலகத்தை பற்றி எவ்வளோ பெருசு உலகம். இந்த உலகம் பூரா எதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது? எல்லாமே புத்கலம் தான், மாயை தான். தோன்றி
மறையக்கூடியது தான் உலக அமைப்பு அத்தனையுமே. அப்படியே நிலைச்சு நிற்கும்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே ஆயுள் உண்டு, மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகம் எவ்வளோ பெருசு இருக்குது. அதில் கொஞ்சோண்டு புட்களத்தை தான் நாம் எடுத்துக்கொண்டு உடலாக மனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் உலக சிந்தனையாக நம்ம அழிக்கிறார். நாம் ரொம்ப அற்பம், நாம் நம்பளுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல, நமக்கு சொத்து என்ன, உடல் மனம்னு நடத்தி கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் அதை விட பன்மடங்கு சொத்து எங்கே பார்த்தாலும் இருக்குது. உன்ட்ட இருக்கிறது என்னுடையதுன்னு சொல்லிக்கிறது மிக அற்பமான சொத்து தாண்டா உனக்கு அப்படின்னு சொல்கிறது தான் உலக சிந்தனை. அதற்காக வழங்கப்பட்டது. அதை நம்ம ரொம்ப கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஒரு ராக்கெட் போயிட்டு இருந்ததுன்னா பூமியை எப்படி பார்த்துக்கிட்டே போகும் அப்படின்னு ஒரு கூகுளில் எடுத்திருக்கான் ஒரு வீடியோ, அதுதான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கூகுள் ஆஃபீஸில் ஒரு லேடி படுத்திருக்கா, அந்த லென்ஸ் எடுத்துக்கிட்டே போகுது, கேமரா எடுத்துகிட்டே போகும்போது எவ்வளோ தொலைவு போகிறது, ஒவ்வொரு அண்டமாக பயணிக்கிறது, அதை ஒருத்தன் விஷுவல் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ உலகத்தில் நாம் எவ்வளோ அற்பம், இது உலகம் முடிஞ்சு போச்சு, அதுக்குள்ளே நாம் எவ்வளோ அற்பமானவங்க. நம்ம உலகத்தை சுற்றி எத்தனை கோள்கள் இருக்கின்றன, என்னென்ன மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கின்றன, பிரபஞ்சம் அப்படிங்கிற ஏரியா முழுக்க போகலை, இருந்தாலும் ஓரளவுக்கு அவன் ட்ராவல் பண்ணது மாதிரி ஒரு விஞ்ஞானி எடுக்கப்பட்ட ஒரு கிராஃபிக்ஸ் தான் இது. அப்போ நாம் எவ்வளோ அற்பமான ஆள் அப்படிங்கிறதுக்காகவே அவனே சிந்திச்சு தான் அதை எடுத்துருக்கிறான். இது பகவானுடைய கருத்தை படித்தானா என்னமோ தெரில, ரொம்ப மிக அழகாக அந்த வீடியோ அவங்க உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. உலக சிந்தனை அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ இந்த அவ்வளோ உயரத்துலேருந்து பார்த்தா நம்மளை யாருக்கு தெரியும்? உலகத்தில் மேலே இருக்கிற மட்டத்துக்கு போனால் கூட, ஸ்பேஸுக்கு போனால் கூட நம்ம யாருன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் தான் ஏன் பெரிய ஆள், நான் தான் இத்தனை விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது தான் அத்தாரிட்டி. ஒரு குழுவில் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டியாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அவங்க யாருன்னே அவங்கள மறந்துடுறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி பல நேரத்தில் நம்ம அத்தாரிட்டியாக பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த உலக சிந்தனை. நாம் ஒரு அற்ப பொருள், அற்ப பதர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனால் கூட அரிசி கூட இல்லை, நெல் கூட இல்லை, நம்ம பதர்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவிலே நாம் புத்கலத்தை நாம் வாரி அணைத்து கொண்டு இருக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு என்னுடையது நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையை தான் நமக்கு வழங்குகிறார். இதன் வழியே நாம் உலகத்தில் நாம் அற்பம்தான் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு முயற்சி தான் அவர் வழங்கியிருக்கிறார். என்ன, நம்மளுடைய மான கஷாயம் குறையணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது, வேற ஒன்றும் இல்லை. அவர் அதன் வழியாக நம்மளுடைய மான கஷாயம் குறையணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லுகிறார். உலக சிந்தனைக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, ஞானம் பெறுதல் அரிது. ஒருத்தனுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே ஒரு செயலாற்றுறீங்கன்னா அதை புரிஞ்சு செயலாற்றினா சீக்கிரம் அந்த வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அதுவே ஞானம்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப செஞ்சு பழக்கப்படுத்தணும், முயற்சி எடுத்து பழக்கப்படுத்தணும். அப்போ முயற்சி இருந்தால் தான் ஞானமே வரும். எந்த விஷயத்துக்குமே படிப்பை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டவே முடியாது. அதில் முயற்சி எடுத்து செயலாற்ற வேண்டும். ஞானேந்திரியத்தையும் கர்மேந்திரியத்தையும் செயலாற்றே வந்திருந்தால் ஒரு நாளைக்கு உனக்கு புரிதல் வரும். அந்த புரிதலுக்கு பேர் தான் ஞானம். செயலாற்றும் திறன் தான் ஞானம். உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நாலெட்ஜு தான், அதெல்லாம் விஸ்டம் இல்லை. விஸ்டம்ங்கிறது செயலாற்றும் அறிவு திறன். ஞானம்ங்கிறது என்னங்கிறதுக்கு இலக்கணம் இங்கே தான். ஞானம் பெறுவது அரிது. ரொம்ப சுலபமாக எதுவும் எடுத்துக்க முடியாது. சமைக்கணும்னா கூட பல நாள் நீ சமைக்கிறதுக்கு அடுப்பில் இருந்து சமைச்சு கற்றுக்கிட்டா தான். ஒரு விஷயத்தை நீ செய்யணும், ஒரு பொருளை நீ ஆக்கணும், பைக் ஓட்டணுன்னா கூட பல நாள் ஓட்டி தான் பழக வேண்டியது. கார் ஓட்டினா கூட என்றைக்காச்சும் ஒரு வாரத்தில் அவனாக்கி வச்சுட்டு தான் போகிறான், நம்மளும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ ஞானம் முழுமை பெறவில்லை, அதற்கான அறிவுத்திறன் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகிறார். அது பெறுவது மிக மிக அரிதான விஷயம். மிக கவனமாக நீ முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா நாம் முயற்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். சமணன் அப்படின்னு சொன்னால் முயற்சியாளன். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ ஞானத்தை பூர்ணமாக அடைந்து விட்டாலே அதன் பிறகு அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுக்கு நீ வந்துடுவ. அப்போ தான் அந்த பிடிவாதத்திலேருந்து நாம் அந்த வைராக்கியத்துக்கு வர முடியும். ஆக ஞானம் பெறுவது தான் முக்கியமான விஷயம். இந்த உலகத்திலே பல மாயைகள் இருக்கின்றன. அந்த மாயை விலகினால் ஞானம் வரும். இந்த மாயை தான் நம்மளுடைய அறியாமை. இது இப்படி தான் இருக்குன்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆளையே கற்பனை வச்சுருப்போம். இவன் இப்படிப்பட்டவன், இந்த பொருள் இப்படிப்பட்டது, இது நமக்கு பயன்படாது, இவன்
நம்ம ஜாதிக்கே பயன்பட மாட்டான் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அவனை சரியாக பயன்படுத்தினா நமக்கு அவங்களும் பயன்படுவாங்க. அதே ஒரு பொருளும் சரியாக நம்ம பயன்படுத்தினா நமக்கு அப்போ முயற்சி பயிற்சி இருந்தால்தான் அந்த ஞானம் வரும். அப்போ தான் பொருள் கையாளுதல் நமக்கு பூரணத்துவத்தை தரும். அப்படிங்கிறது தான் ஞானம் பெறுதல் அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு சிந்திக்க வைக்கிறார் பகவான். இது மிக மிக அவசியம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. ஞானம் இல்லாதவங்க வாழவே முடியாது. இந்த உலகத்தில் எல்லாரையும் தப்பு தப்பாக நினச்சி தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். பொருள்களையும் தவறாக கையாளுவோம். அறச்சிந்தனை, அதாவது டு ஆடு, நீ புக்கை எடுத்து சிலபஸ் படி நம்ம தத்துவத்தை படித்தா கூட டு ஆடு திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்ஸ் இல்லை அந்த இடத்துல, ஆக்சுவலாக அதெல்லாம் தகவல்கள் தான். டு ஆடு திங்ஸ் தட் இஸ் கால்டு நாலேஜ். டு ரிமூவ் அன்னெசரி, உள்ளுக்குள்ளே என்னென்ன தேவையில்லாமல் ஒரு செயலை நம்ம தப்பு தப்பாக செஞ்சால் சரியாக வரும்னு வச்சுருப்போம். செய்ய செய்ய என்னாகும், அது தப்பு, தூக்கி போட்டுடணும். செய்யும்போது ரிசல்ட் வரல, தப்பு, தூக்கி போட்டுடணும். இப்படியே வந்தால் எஞ்சி ஒன்று இருக்கும், அதுதான் ஞானம். தட் இஸ் கால்டு விஸ்டம். இதுதான் புத்தர் சொல்கிறார். டு ஆட் திங்ஸ் தட் இஸ் கால்டு நாலேஜ். டு ரிமூவ் அன்னெசரி திங்ஸ் தட் இஸ் கால்டு விஸ்டம் அப்படின்பார். அந்த மாதிரி செயலாற்றுனா தான் உள்ளே இருக்கிறது நாலேஜாக வெறும் தகவல் அறிவாக அது பட்டறிவாக மாறணும்னா செயலாற்றி தேவையில்லாதெல்லாம் கழிச்சிக்கிட்டே வரணும். எப்படி ஒரு பாறையை கழித்து கொண்டே வந்தால் பகவான் வருவாரோ, ஒரு சிலை வடிவம் வருமோ, அந்த மாதிரி கழிக்கிறதுக்கு பேர் தான் நாலேஜ். அந்த விஸ்டம் அப்படிங்கிறது அந்த பெறுவது தான் அரிது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அறச்சிந்தனை. அதை பற்றி நம்ம பெருசாக சொல்லணும்னா, அருகப்பெருமானது அறவுரைகளே நமக்கு நன்மை தருபவை என சிந்திக்க வேண்டும். முடிஞ்சு போச்சு. அந்த முன்னாடி சொன்ன 11 நீங்கள் கரெக்டாக வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மீனிங்கு. அதுக்கு அறை பற்றி நம்ம பேசணும்னா பொருளின் இயல்பே அறம் அப்படின்னு அந்த 6 பொருள்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வதும் மிக மிக அவசியங்கிற அந்த ஏரியாக்குள்ளே போயிடுவோம். இது வரைக்கும் நம்ம பன்னீர் சிந்தனை என்ன அப்படிங்கிற வினை தடுப்பு முறையை நாம் தெரிந்து கொண்டு ஓரளவு விளக்கம் உங்களுக்கு அளித்திருக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இன்றைய உரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.